இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க. பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க. இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும். அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி, வணக்கம். ஆத்மானுக சாமி, சொல்லுங்க சாமி. நீங்கள் உங்கள் புத்தகத்தில் சொல்லியிருந்தீங்க சாமி, தர்மம் செய்யுங்கள், அது உங்களோட தீவினையை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ தர்மம் மட்டும் செஞ்சால் போதுமா? யோகம்லாம் எதுக்கு சாமி? தர்மம் செய்தால் தீவினை மட்டும்தான் போவோம். தர்மம் செய்யறதால கடவுளை போய் அடைய முடியாது. தர்மமும் செய்யணும், யோகமும் செய்யணும். தர்மத்தால் உன் பாவம் அழியும், யோகத்தால் கடவுளை அடையலாம். அதனால் இது ரெண்டும் அவசியம். இப்போ ஒரு 10 ஆம்பளைங்க ஒரு ரூம் எடுத்துக்கினா குடும்பம்னுவாங்கள, சொல்லுவாங்கள்ல? இல்லைங்க, 10 ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு குடும்பம் பண்ணுறாங்கங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை சேர்ந்தா என்ன சொல்லுவாங்க? குடும்பம்னுவாங்க. அது மாதிரி இது ரெண்டும் செய்தால் தான் கடவுள் வழிபாடு. தர்மம் செய்தினா நீ எந்த உலகத்தில் நீ பாவத்தை செய்தியோ அதே உலகத்துக்கு நீ தர்மத்தை பண்ணும்போது அந்த பாவம் உலகத்திலேயே அழியும். ஆனால் அது உலகத்தோடு தான் நீ கடவுள்கிட்ட போகாது. கடவுள்கிட்ட போனேன்னா நீ யோகத்தையும் செய்யணும். யோகத்தையும் செய்யும்போது இந்த பாவமும் அழிஞ்சிடும், கடவுள்கிட்டவும் போடாது. அதனால் அது ரெண்டையும் சொல்லிக்கிறேன். அப்போ வசதி இல்லாதவங்க வந்து யோகம் மட்டும் தானே பண்ண முடியும், அவங்க தர்மம் பண்ண முடியாது. பண்ணட்டும் பண்ணலாமே. யோகம் பண்ணினா உன் பாவமும் அழியும், கடவுளையும் சேரலாம். இது கடவுளை சேர்றதுக்கு வசதியெல்லாம் வேணும், மனசு தான் வேணும். மனம் சீராக இருந்து ஒரே வைராகியத்தோடு நின்னால் கடவுளை அடையலாம். ஆனால் ஏதோ யோகா ஒரு குரு கிட்ட வந்தால் அவர்கிட்ட உபதேசம் வேணுங்க, என் பாவம்லாம் போயிடுச்சு, நான் கடவுளை பார்த்தேன்னு ஏமாற்றக்கூடாது. அது தப்பு. அதனால் ஓயோ முயற்சியாக இது வசதிக்கே இது இங்கே அடிப்படை பேசு இது கிடையாது. இது மனசுக்கு தான் பேசுது. மனம் உனக்கு உறுதியோடு இருக்கணும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இது கடவுளை அடையணும். எந்த கஷ்டம் உலகத்தில் எல்லாத்தையும் நான் இழக்க தயார், இறைவா நீ உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன உறுதி எவனுக்கு இருக்குதோ அவன் கண்டிப்பாக அடைவான். அதனால் தர்மங்கள் அவசியம் பண்ணணும் மனுஷன். ஏன்னா மனுஷன் தெரிஞ்சியும் பாவத்தை பண்ணுறான், தெரியாமையும் பாவங்கள் நடந்துடும். அப்போது அதை அழிக்கணுன்னா தர்மம் அவசியம். ஆனால் இறைவன் அடையணுன்னா யோகம் அவசியம். அதனால் யோகம் கட்டாயம் வேணும் சாமி. அப்போ தர்மம் பண்ணால் நம்ம செஞ்ச பாவம்லாம் அழியதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக. இந்த பிறவிலே பாவம் எங்கே பண்ண? நீ நம்ம அறிஞ்சு செஞ்சு ஏதோ பண்ணியிருப்போம். எங்கே பண்ண? முந்தின ஜென்மத்தில் கூட பண்ணியிருப்போம். அட எந்த ஜென்மத்திலே அது பண்ணு சாமி. எங்கே பண்ண பாவத்தை? பாவம் எங்கே பண்ணுற நீ? உலகத்தில் தானே சாமி பண்ண முடியும், வேற எங்கே போய் பாவத்தை பண்ண முடியும்? நீ இந்த பிரிவில் இருக்கட்டும், இல்லை 5 பிரிவுக்கு முன்ன கூட இருக்கட்டும், இங்கே தானே பண்ணியிருக்க முடியும். அப்போ இந்த உலகத்துக்கு தர்மம் பண்ணினா அந்த பாவம் அங்கே இங்கிடும். நீ எங்கே பிறந்தி அங்கே தானே போய் சாவற இல்லை? அப்போது எங்கே பாவத்தை பண்ணியோ அங்கே தர்மத்தை பண்ணும்போது தானே அந்த பாவம் அழியும். பட்டினத்தார் சொல்கிறார், உஜினி நாட்டில் இந்த பிறவி எடுத்து நான் ஒரு பாவம் பண்ணலை சாமி, ஆனால் போன பிரிவில் நான் என்ன பாவம் பண்ணன்னு தெரில, அதனுடைய விளைவு இங்கே வந்து எனக்கு தண்டனை கொடுக்குறாங்களேன்றார். உஜினி நாட்டில் ஒரு கழுகு மரம் ஏற்றுன்றாங்க. அப்போல்லாம் மன்னருங்ககிட்டலாம் கழுகு மரம் ஒரு மனுஷனை தூக்கி ஆசன குழியில் உட்கார வச்சிட்டோன்னா அவன் 2 கீச்சின்னு போயிடுவான் இல்லையா? கொடூரமான தண்டனை அது. சாவும் சாக மாட்டான், பாதையும் தாங்க முடியாது, கடைசியாக சாவான். அப்படிப்பட்ட தண்டனை பட்டினத்தார் கொடுக்குறாங்க. அதனால் சொல்கிறாரு, நான் இந்த ஊன் உடல் எடுத்து ஒரு பாவமும் அறியேன், முன் செய்த பாவ வினை இங்கு வந்து மூழுதோ அப்படின்றாரு. நான் முன்னாடி செய்தேன் பாரு, அது வருதுப்பா தண்டனைக்கு எனக்கு. இப்போங்க இந்த பிறகு நான் ஒரு பாவமும் அறியாதவன். அப்போ அவ்வளோ பெரிய மகானுக்கே முன்பிறவி பாவம் வருது, உனக்கு வராதா? கொஞ்சமான பாவமாக பண்ணிக்கிறேன் நீ நானும் இல்லை, ஏராளமாக பண்ணி நான் உலகத்தை ஏமாத்தின்னுக்கிறேன் பாரு. இப்போ எப்படி பேசி ஏமாத்தின்னுக்கிறேன், அது மாதிரி நீ எவ்வளோ பேர் ஏமாத்திருப்ப. எங்கே ஏமாற்றணும்? ரெண்டுமே உலகத்தில் தான் பண்ணோம். அப்போ இந்த உலகத்திலேயே நன்மை செய்து ஆட்சிது. அதனால் அவ்வளோ பேர் மகானுக்கே பாவங்க தான், உனக்கு எனக்கு இருக்காதா?
சொல்லு சாமி. அது இந்த பிறவியில பண்ணதா போன பிறவியில எந்த பிறவிலையாவது பண்ணியிருப்ப. பண்ணா பாவம் பண்ணாத மனிதனே கிடையாது உலகத்துல. நான் உத்தமன்னு எவனா பேசுறான்னா அவன் தான் அதிக பாவம் பண்ணவன் அர்த்தம். பாவம் பண்ணாத மனித பிறப்பே கிடையாது சாமி. பாவத்தால் தானே பிறப்பு ஏற்பட்டது. அப்புறம் எப்படி அவன் பாவம் பண்ணாத இருக்க முடியும்? பாவம் பண்ணி தான் பிறந்தோம். தாய்க்கே நம்ம எவ்வளோ வேதனையை கொடுத்து பிறக்கிறோம் உலகத்துக்கு வரும்போது. அதுவே பெரும் பாவம் இல்லையா? ஆனால் தாய் அதை சுகமாக ஏற்றுக்கிறார் இல்லையா? அவள் தாய் ஏற்றுக்கணும். ஆட்டும் ஏற்றுப்பானா ஒதிப்பான். அதனால் அந்த பாவத்தை உலகத்தில் பண்ண பாவத்தை உலகத்திலே அழிச்சிட்டு இறைவனோட போய் சேர வழி தேடிங்கன்னு தான் சொல்லிங்கிற சாமி. நான் ஒன்றும் உத்தமம் கிடையாது. நானும் 1000 பாவம் பண்ணியிருப்பேன். அதனால தான் இப்படி கத்திங்கிறேன். இல்லைன்னா எங்கன்னா மூலையில் உட்காந்து இருந்திருக்கலாம் நான் இல்லையா? ஆனால் நான் பாவம் பண்ணலை, நான் உத்தமன் அப்படின்லாம் சொன்னான்னா அவன் தான் அதிக பாவமே பண்ணுவேன். அதனால் அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அது தற்பெருமைக்கு பேசுகிற விஷயம். அது உண்மையை பேசு. கடவுள் வழியில் போனா பொய் பேசாத. ஏன்னா கடவுள் உண்மையான, உடல் பொய்யானது. இந்த உடல் பொய்யான உடலை வச்சுன்னு பொய் சொல்லியே ஏமாத்தினுக்காத உலகத்தை. மெய்ய சொல்லி வாழ். இறைவன் இடம் கொடுப்பான் உனக்கு. சொல்லுங்க சாமி. மனுஷனுக்கு ஆன்மீக பயணம் பண்ணும்போது ஆடம்பரம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆசை. அப்போ ஆன்மீகத்தில் ஆசை இருந்தால் ஆன்மீகத்தை தொடர முடியாது, ஆன்மீகத்தை அடைய முடியாது. அப்போ ஆசை இல்லாதவன் தான் ஆன்மீகத்தை தொடர முடியும். அதனால் ஆன்மீகவாதிக்கு ஆசை ஆடம்பரம் அதெல்லாம் தேவையற்றது. அவனுக்கு தேவை ஆண்டவன் மட்டும்தான். அதனால தான் சொல்கிறான், திருமூலர் சொல்கிறார், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன், ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆமேன்னா. அப்போது ஆன்மீகவாதி எந்தவித ஆசைக்கும் உட்படக்கூடாது. அஞ்ஞானி உட்படுவான் எல்லா ஆசைக்கும், எல்லா ஆடம்பரத்துக்கும். ஆன்மீகவாதி எந்த ஆடம்பரத்துக்கோ எந்த இதுக்கோ உட்படக்கூடாது. உட்பட்டான்னா அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது. அதனால் எல்லா ஆடம்பரத்தையும் அவன் ஒதுறிட்டு ஆண்டவன் மட்டும்தான் வாழறவன் தான் ஆன்மீகவாதி. சொல்லுமா. இப்போ நம்ம பூமியை வந்து பாரத பூமின்னு சொல்கிறோம். கடந்த வாரமாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் நிறைய பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைலாம். சரி. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான பெண்கள் தான் ஆகிடும். அப்புறம் எப்படி பூமி? இது உத்தரப்பிரதேசத்தில் தான் நீங்கள் பாலியல் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் டெல்லியில் ஒரு பாலியல் பிரச்சனை நடந்ததுன்னா அது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவில் எத்தனை மாநிலங்களுக்கு தான் அத்தனை மாநிலங்களும் போராட்டம் பண்ணுது. ஆனால் தமிழ்நாட்டில் பாலியல் பிரச்சாரம் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே போராட்டம் பண்ணுறதில்லை. ஏன்னா டெல்லி தலைநகரம், அங்கே பண்ணால் தான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது. இங்கே பண்ணால் யாருக்கும் தெரியறதில்லை. பாலியல் பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்காததா? ஊருப்பட்டது நடக்குது. யார் அதை சீர் பண்ணுறான்? யார் அதை கேட்குறான்? எங்கேயோ நடந்தால் இங்கே கொடி பிடிக்கிறான், ஆனால் இங்கே நடக்கிறத விட்டுடுறான். இது மனுஷன் முதல்ல, அதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, உன்னை முதல்ல திருத்திக்கோ, அப்புறம் ஊரை பாருன்னுவேன். ஊருக்குள்ளே நடக்கிற விஷயத்தை நீ விட்டுட்டு எங்கேயோ வெளி ஊருக்குள்ளே நடந்தது நீ கொடி பிடித்த காரணம் விளம்பரம் தேடுறீங்களே தவிர நிஜத்துக்காக போராட்டம் பண்ணல. நிஜத்துக்காக போராட்டம் பண்ணுங்க, இதெல்லாம் குறையும். நட்சத்திரம் ராசி சரியில்லைன்ட்டு அந்தந்த கோயிலில் போயிட்டு சரி சரி நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டா அந்தந்த கோயிலுக்கு எந்த கோயிலில் போய் எந்த நட்சத்திரம் பண்ணாலும் அங்கே சாமி மாற்றி வைக்க மாட்டார் நட்சத்திரத்தை. இது மனுஷனுடைய மனம் கற்பனையில் திரியும் போது இந்த கோயிலுக்கு போனால் என் நட்சத்திரம் மாறிடும், அந்த கோயிலுக்கு போனால் என் நட்சத்திரத்துக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறது. உனக்கு என்ன நடக்குமோ அத்தனையும் நடக்கும். அந்த அர்ச்சனை பண்ணுற ஐயரே செத்து போகிறாரு, அப்புறம் அவர் நட்சத்திரத்தை யாருக்கு போய் கேட்குறது? அதனால் இது மனுஷனுடைய மனம் அந்த மாதிரி ஆதங்கத்தில் தெரியுது. அது இங்கே போனால் நல்லா இருப்பேன், அங்கே போனால் எங்கே போனாலும் உனக்கு விதிக்கப்பட்டது தான். இதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. நமது வாழ்க்கை எதை நோக்கி போகிறதோ அதை உணர்ந்து வாழ்ந்தால் உயர்வு. வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் கடவுளோட. வாழ்க்கை எதை நோக்கி போவோம்? நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கை ஆகும். வாழ்க்கை ஒன்று தனியாக போவாது. நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கை.
அப்போ நீ போகிற வாழ்க்கையை சீர் பண்ணிக்கோ. வாழ்க்கை எதுமானா வாழ்க்கைன்னு தனியாக ஒன்று இல்லை. நீ எந்த செயல் செய்கிறியோ அதான் வாழ்க்கை. அதை நீ செய்கிற செயலை சரியாக செய்து திருத்திக்கினீன்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ தவறாக செய்து போனீன்னா உன் வாழ்க்கை தவறாக போயிடும். அதனால் உன்னை நீ திருத்திக்கோ, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கைன்னு தனியாக ஒன்று பயணம் பண்ணல, அது கூட நீ போகிறதில்ல. அதனால் உன் வாழ்க்கைன்றது உங்ககிட்ட தாங்குது. நீ வாழறதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை. அவங்க சம்பாதிச்சது பின்ன அவங்க பிள்ளைங்களுக்கு தானேம்மா சேர்ப்பாங்க. அது நியாயம் தானே. இப்போது நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்போ நான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு தானே சேர்ப்பேன். நான் மற்றவங்களுக்கோசமாக பங்கிட்டு நிற்பேன். நான் அரசியல்வாதியா? அப்படி இல்லை. அவங்கவுங்களுக்கு தான் சேர்ப்பாங்க, அதுதான் நியாயம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, நீ உன்னுடைய பேர் இங்கே நிலைச்சி நிற்கணும் இந்த பூமியில். நீ செய்த புண்ணியமாக இருக்கணும். அப்படின்னா நீ சம்பாரிச்சதை உன்னுடைய பாதுகாப்புக்கு வச்சுக்கின்னு 1% உலகத்துக்காக நீ நன்மை செய்யும்போது உன்னுடைய பேர் நிலைச்சி நிற்கும். அதே நேரத்தில் உன்னுடைய பாவங்கள் அழிஞ்சு புண்ணியங்கள் சேரும். ஆனால் சொத்து மட்டும் சேர்க்குறன்னா பணமும் பாவமும் இணைஞ்சது. அப்போ நீ எவ்வளோ சொத்து சேர்க்குறியோ அவ்வளவும் பாவமும் சேரும். அதனால் அந்த பாவத்தை அழிக்கணும்னா நீ தர்மத்தை பண்ணணும். அதனால் சொத்து சேர்க்கறது தவறு இல்லை. அவன் ஒழிச்சு அவன் சம்பாரிச்சு பின் அவன் சாப்பிடாத ஊருக்கு போட்டுட்டு அவன் பட்னியாக படுப்பான். அப்படி இல்லை. அவன் இப்போ சேஃப்டி வேணும், பாதுகாப்பு அவசியம். பணம் இருந்தால் தான் இந்த உலகம் பாதுகாப்பு. பணம் இல்லைன்னா 10 பேர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு உடம்பு சரியில்லை, இல்லைங்க நான் என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, நான் சம்பாரிச்சதெல்லாம் உலகத்தை கொடுத்துட்டேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பணம் கட்டினா தான் அட்மிட் பண்ணுவான். அப்போ அவனுக்கு பணம் அவசியம் தானே. அதனால் பணம் சேர்க்கறது தவறு இல்லை. ஆனால் சேர்க்குற பணத்தில் நீ சம்பாரித்த பணத்தில் தர்மத்தையும் பண்ணணும். அது உனக்கு பாதுகாப்பு தரும். அதுதான் முக்கியம். சொல்லுமா. ஜோராக பேசுவாங்க, இப்போ கேட்காது இல்லைன்னா. இன்பத்தை கொடுக்கறது புலங்களா அல்லது உள்ளங்களா? நமக்கு இன்பத்தை கொடுப்பது புலங்களா அல்லது உள்ளங்களா? உள்ளம்மா. உள்ளம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று தெரியாது. இப்போ ஒரு காலில் முள் குத்துது, கால் ஒரு புலந்தான். ஆனால் கால் சொல்லுமா எனக்கு முள் குத்திக்கிச்சின்னு? அப்போ எது சொல்லுது? மனம் சொல்லுது. மனம்தான் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறது. அது எதை வச்சு அனுபவிக்கிறதுனா உடலை வச்சு அது மனம் இன்பத்தை அனுபவிச்சுன்னுக்குது. உடலுன்னு ஒன்று இல்லைன்னா மனம்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று இல்லை. அப்போது புலன்களால் மனம் இன்பத்தை அனுபவிக்குது, புலனை வச்சு மனம் இன்பம் அனுபவிக்குது. மனம் இல்லைன்னா புலன் செயல்படாது. அதனால் ரெண்டும் அவசியம். சுபகாரியன்றப்போ பொண்ணை பெற்ற தாயாக இருக்கட்டும், பையனை பெற்ற தாயாக இருக்கட்டும், இப்போ அவங்க கணவனை இழந்துட்டு இருக்கும்போது அவங்கள சுபகாரியத்தில் உள்ள தடங்கள் பண்ணுறாங்க. இது ஆதியிலேருந்து அப்படி வச்சுக்கினாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வெளியே வரீங்க வீட்டை விட்டு, அந்த நேரத்தில் ஒரு விடோ எதிர வராங்க, உடனே வீட்டு உள்ளே போய் புந்துப்பாங்க. இது தவறு. இவங்க அம்மாவே இறந்துட்டு இருந்தா என்ன, இவங்க அம்மாவை விடோவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அது தவறான செயல். அதை நான் மற்றவங்க எப்படியோ நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா, அது நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா, நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, அது மட்டும்தான் பார்க்கணும். அவங்க விடோவா கட்டுக்கத்தியா, சரி விடோ ஆகிட்டாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அவங்கள சேர்த்துக்கிறேன், அது எப்படி விடோ மாதிரி தானே அது. அதனால் அது இந்த மக்கள் பண்ணிக்கின பழக்கம் அது தவறானது. மற்றவங்க மனசு புண்படாமல், மற்றவங்க மனசு வருத்தப்படாமல் நம்ம வாழ்க்கை பயணம் தொடரணும். மற்றவனை வருத்தப்பட வச்சுட்டு நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்ந்தோம்னா அது சரியான வழிபாடு இல்லை. சுவாமி, இந்த தர்பங்கிற ஒரு விஷயம் காரியங்கள் செய்கிறப்போ கையில் போட்டுப்பாங்க, அது முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும். சரி. அதே தர்பையை நம்ம வசிய மருந்தா உபயோகப்படுத்தி இந்த புருவங்களில் இட்டுக்கிட்டா அது வசிய மருந்தா பயன்படுதுன்றாங்க. சரி. அதோட உண்மையான பயன்பாடு தான் அது ஒரு கெமிக்கல். தர்பைன்றது ஒரு கெமிக்கல் பில். அது சரி. அந்த கிரானம் பிடிச்சதுன்னா கூட அது எல்லா பொருளையும் போட்டு எல்லாத்துலேயும் போட்டுவாங்க. ஏன்னா அந்த கிரானத்தினுடைய இயக்கம் இந்த தர்பை தடுத்துடும், அதனால போடுறது. அதே மாதிரி இந்த எந்த காரியம் செய்தாலும் தர்பை போட்டுக்கினீங்கன்னா உனக்கு இந்த தீமை தாக்காது. அதுக்காக இந்த தர்பை அவசியம். மகான்கள் எல்லாம் தர்பை பாயில உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அது எதுக்கு பண்றாங்க?
அந்த உடலும் அதிகமாக உஷ்ணமாயிடாது, அதை மிதமாக வச்சுக்கோ, தீமையும் வராது. ஓ தர்பைன்றது ஒரு கெமிக்கல். அதனால் இந்த கிணறு இருக்குது தெரியுமா, ஆமா. அந்த கிணத்துக்குள்ளே பில்லு வளரும். சரி. பார்த்துருக்குறீங்களா? அந்த பில்லில் ஒவ்வொரு பில்லுலேயும் கணுவுங்க வரும். 108 கணுவு இருக்கிற பில்லு இருந்தால் அதை எடுத்து பொடி பண்ணி எண்ணெயில் போட்டு குழச்சி டப்பாவில் வச்சுக்கினீங்கன்னா நீ நினைக்கிறது சாதிக்கலாம். ஓ ஆனால் 108 பில்லு கணுவு இருக்கிறது கிடைக்கணும், ஓ கஷ்டம். அதே மாதிரி கோழி இருக்குது இல்லை, கருப்பு கலர் கோழி, முடி கருப்பாக இருக்குது இல்லை, உடலே கருப்பாக இருக்கும். அது எப்படி கருப்பாக இருக்குது கண்டுபிடிக்குதுன்னா ஒரு கண்ணாடியை வச்சுக்கின்னு அது மேலே இப்படி கையை வச்சின்னா உருவமே உனக்கு தெரியாது கண்ணாடியில். அப்படியா? ஆமாம். ஓ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு எதுக்குமா, நல்ல விஷயங்களை பேசலாமே. இதெல்லாம் பேசணும்னா இதை யாருன்னா செய்து பார்ப்பான். அதனால் நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வோம். அதனால் தர்பைன்றது ஒரு கெமிக்கல், ஒரு மூலிகை மாதிரி அது. சரி. அதனால் பல நன்மைகள் மனுஷனுக்கு உண்டு தர்பையால். சரி சரி. வீடு கட்ட போட்டுப்பான், ஆமாம். படுக்க பாய் போட்டுப்பான், ஏதாவது பூஜைகள் பண்ணும்போது போட்டுப்பான், எல்லாத்துக்குமே தர்பை யூஸ் ஆகும். தர்பை ஒரு கெமிக்கல். சுவாமி, ஒரு பாடலுக்கு உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்கணும். ஏதோ தெரிஞ்சா சொல்கிறேம்மா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, கவிஞெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலன்னு நீங்கள் சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஒவ்வொரு பதிலேருந்தே எங்களுக்கு பல விஷயங்கள் புரிதலுக்கு வருது. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும், அத்தை தின்று அங்கே வாழும். இதுக்கான விளக்கம் சுவாமி. இப்போ ஒரு பொருள் மனுஷன் செத்து போகிறான், மற்ற ஜீவன் வேணாம். மனுஷன் செத்த உடனே ஒரு மண்ணில் போட்டு போச்சிடுறாங்க. அந்த மண்ணில் இருக்கிற பணத்தை எது துண்ணுது? கீழே இருக்கிற புழுக்கள் துண்ணும். புழுக்கள் துண்ணு கொழுத்து போடும். ஓ ஆனால் கொழுத்து போன புழுக்கள் வெளியே வர முடியாது, திருப்பி அங்கேயே சாகும் அது இல்லையா? அப்போ செத்ததை துண்ணு அது அங்கேயே சாகுது. அதானே அந்த பாடல் பொருள். சிறப்பு சிறப்பு. இதை தான் ஒரு இதில் எழுதிக்கிறான். இந்த சபம் ஏற்றி போகிறாங்கல்ல வண்டி, அந்த வண்டியில் ஒரு எழுத்து பார்த்தேன் நான், எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவன் எழுதியிருக்கிறான், பொண்ணை ஏற்றின்னு போகிற வண்டியில் எழுதியிருக்கிறான், படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுகின்றான். இவன் செய்ததெல்லாம் விட்டுட்டான், இவனை யார் செய்தானோ அவனை நோக்கி பயணம் பண்றானோ. அது சாவு வண்டியில் எழுதி இருக்கிறான். அருமையான கருத்து இல்லை இது? படைத்ததை என் பிள்ளைய விட்டுட்டேன், நான் கட்டின வீட்டை விட்டுட்டேன், என் பொண்டாட்டியை விட்டுட்டேன், என்ன படைச்சவனை தேடி பயணம் பண்றேன். இதான் மரணம். சிறப்பு. அதனால இந்த மாதிரி எது எங்க உருவாகுதோ அது அங்கேயே அழியும். அருமையான விளக்கம் சுவாமி. இப்போ வந்து நம்ம எல்லாரும் இந்த ஒரு நாள் அழிய தான் போகிறோம், அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இதை சாதிக்கணும், அது சாதிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஆடம்பரமாக இருக்கணும், நான் பெரிய ஆளாகணும், பெரிய தலைவன் ஆகணும், என்னென்னமோ ஆசைப்படுறோமே, இதெல்லாம் வந்து சரியா? ஆசை தானம்மா, எல்லாம் நிஜம் கிடையாது. எனக்கு கூட ஒரு ஆசை இருந்து இந்த இந்திய நாட்டு பிரதமர் ஆயிடணுன்ட்டு. இது என்ன துட்டு குத்தா ஆசையை வாங்க போகிறேன், என் மனசுக்குள்ளே தானே எழுது. ஆனால் ஆக முடியுமா? முடியாது. அதனால் ஆசைப்படலாம், உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படுற தவறு இல்லை. ஆனால் உன் தகுதியை மீறி ஆசைப்படுறது ஆபத்தில் எத்தனை போய் விடும் இல்லையா? நான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி என்னுடைய தகுதி மீறி ஆசைப்பட்டு போனால் கெட்ட வழியிலெல்லாம் போவேன் நான். அந்த கெட்ட வழியினுடைய விளைவு எனக்கு தான் கெடுதல் வரும். அதனால் ஆசைப்படுறது தவறு இல்லை. அதனால தான் கௌதம் புத்தர் சொன்னார், ஆசையை அறவே ஒழித்து விடு, ஆசையை துன்பத்துக்கு அடிப்படையினார். ஆனால் நான் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டவன். ஆசையை அறவே ஒழிச்சது போன வண்டி தான் இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் ஆசை கிடையாது. ஈ கடிச்சாலும் எறும்பு கடிச்சாலும் தெரியாது. ஆனால் உயிருள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் எறும்பு கடிச்சாலும் தெரியும், ஈ கடிச்சாலும் தெரியும். அப்போ ஆசை இருக்குது. ஆசை இருக்கணும், அது அளவோடு இருக்கணும். ஆசையை மீறி தாண்டும் போது அது ஒரு நோய். அது எப்பவும் ஆசைப்படும். அதனால தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொன்னார், பேராசை எனும் பிணியில் பிடிபட்டு ஓரா வினையேன் உழல தகுமோ. பேராசை என்ற நோயை வர வச்சுக்கணும், எந்த நேரமும் அந்த நோயிலேயே வதையிறியடா, நீ மனுஷன் தானடான்னு கேட்கறான்.
அதனால் ஆசை உன்னோட இருக்கணும். ஆசை உலகத்து மேலே போகக்கூடாது. உலகத்து மேலே போனால் வர விபரீதங்களை நீ அனுபவிச்சு தான் ஆகணுமா. அதனால் ஆசை இருக்க தப்பு இல்லை, அளவோடு இருந்தால் தவறு. ஓகே சுவாமி, இப்போ இந்த கலியுகத்துக்கு ஆன்மீகத்தோட தேவை என்ன? கலியுகமாக இருந்தாலும் சரி, எந்த யுகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் அவசியம். ஆன்மீகம் எவன் ஒருத்தன் அதில் போகிறோனோ அவன் 100% நல்லா இல்லைன்னா கூட 80%ஆவது ஒழுக்கமாக இருக்கும். ஒரு மனிதன் 100% ஒழுக்கமாக இருக்கணும். ஆனால் அவன் 100% ஒழுக்கமாக இல்லைன்னாலும் அந்த ஆன்மீகத்தில் போகும்போது குறைஞ்சது 80-70% ஒழுக்கமாக இருப்பான். ஆனால் அந்த ஆன்மீகத்துக்குள்ளவே போகலன்னா 100% கெட்டவனாகவே இருப்பான். ஏன்னா நல்லதே கண்ணில் படலையே, நல்லதையே அவன் பார்த்தது இல்லையே, நல்லதையே செய்தது இல்லையே, அதனால தீமையே பழகிடுவான். எது பழகினானோ அதுதான் அவன் பிறவி முடிகிற வரைக்கும் வரும் கூடும். அதனால ஆன்மீக பயணம்ன்றது ஒழுக்கத்தை வளர்க்கறதுக்கு வழிவகுக்கும். இறைவன் உலகில் எந்தெந்த படிநிலைகள்ல இருக்காரு, அவரை உணர்றது எப்படி சுவாமி? ஒரு படிநிலையும் இறைவனுக்கு கிடையாதுமா, மனுஷனுக்கு தான். அவர் தான் கேட்டார் அந்த கேள்வி. மனுஷனுக்கு தான் படிநிலையை தவிர இறைவனுக்கு ஒரு நிலை தான். அதனால தான் வள்ளலார் சொன்னார், சிறு தெய்வ வழிபாடு கூடாது, பெரிய தெய்வ வழிபாடு ஒன்றே சரின்னாரு. அதனால சிவம் ஒன்று தான் உலகம், மீதெல்லாம் கற்பனை தான். சுவாமி, இந்த உடலுறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேர் பேச தயங்குறோம். அது ஏதோ ஒரு பாவ விஷயம் மாதிரி பேசுகிறோம், அதை பொத்தி பொத்தி வச்சுக்கிறோம், ஏதோ மறைமுகமான விஷயங்கிற மாதிரி. ஸோ அது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உடலுறவுன்றது எங்கே பண்ணுறது? ஆதியில் அதை வெளிச்சத்திலேயே பண்ணக்கூடாதுங்க, இருட்டில் பண்ணணும். ஏன்னா உன்னுடைய உடல் அமைப்பு உன் கணவனுக்கு தெரியக்கூடாது, உன் கணவனுடைய உடல் அமைப்பு உனக்கு தெரியக்கூடாது. அதனால் அது இருளில் பண்ணோம். அதனால் முதல் இரவுன்னு வச்சோம், அதுக்கு முதல் பகல்னு வைக்கல. சிறப்பு. எவ்வளோ அழகான அறிவாளிங்க பாருப்போ. அதனால் அப்படி பண்ணக்கூடியது உடல் உறவு, தப்பு இல்லை. ஒரு கணவன் மனைவி உடல் உறவு கொள்றதுல ஒரு தவறும் கிடையாது. உடல் உறவு கோசம் தான் அவன் கணவன் மனைவியே ஆனாங்க. சாப்பாடு இல்லாத ஆகலை, அம்மா பெற்றாங்க, அப்பா அம்மா. எனக்கு என்னென்ன துணி வேணுமோ எல்லாம் போட்டாங்க, நான் என்னென்ன படிக்க போகிறேன்னோ எல்லாம் படிக்க வச்சாங்க, எனக்கு என்னென்ன தேவைன்றதையும் எல்லாம் செய்து கொடுத்தாங்க. இவ்வளோ வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு கணவனை தேடி கொடுக்குது, கணவனை ஆக முடியாது. அப்போ கணவன் வேணும்னா வெளியே தான் நான் போய் ஆகணும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மனைவி வேணும்னா வெளியே போய் தான் ஆகணும். ஏன் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தான்னா முறை கிடையாது, தவறாக போயிடும். அதனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இந்த தேர்ந்தெடுக்கிறவங்க உடல் உருவில் தான் இன்னொரு உருவம் உருவாகணும் இல்லையா? அப்படி உருவாகக்கூடியது தாம்பத்தியம். அது ஒரு நல்ல தாம்பத்தியம், அது தவறே கிடையாது. ஆனால் இந்த தாம்பத்தியம் பண்ணிட்டு கண்ட இடத்துல போய் நான் தாம்பத்தியம் பண்ணுறேன்னா நாய் மாதிரி ஆகிடும். மனிதனாக இருக்கணும். மிருகங்கள் ஓப்பனில் பண்ணணும். போன வாட்டி கூட ஒருத்தர் யாரோ கேள்வி கேட்டாங்க, அந்த மிருகங்கள் உடல் உறவு கொள்ளும்போது மனிதர்கள் தவறு பண்ணுறாங்களே, தப்பு பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அதனால தான் அதை அடிச்சு இழுத்துன்னு போகுது. ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரர் கதவு தட்டினாவே கோபம் வருது இல்லையா? ஆனால் மிருகம் உடல் உறவு கொள்ளும்போது நீ ஏன் போய் அதுக்கு தொந்தரவு கொடுக்குற? தவறு தானே அது. ஏன் நீ மனுஷன் தானே, ஆறு அறிவுன்றியே சிந்திக்க மாட்டேன்ற. ஆனால் பொது இடத்துல பண்ணுறது தாம்பத்தியம் கிடையாது, அது காமம். தாம்பத்தியம்ன்றது ரெண்டு மனம் ஒத்து பண்ணுறது. பொது இடத்துல பண்ணுறது வழிகட்டாயம், அது காமம். அது பண்ணக்கூடாது. அது பண்ணால் உலகம் கெடும், அழியும். இந்த தாம்பத்தியம் அவசியம் உலகத்துக்கு. கணவன் மனைவி தாம்பத்தியம் அவசியம், அது தவறே கிடையாது. அது அவங்கவுங்க மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி ஒன்றா பண்ணிப்பாங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் அந்த தாம்பத்தியம் அப்போ எங்கே வேணா பண்ணலாம். ஒருத்தர் சொன்னார், ஸ்கூல்லலாம் கூட சொல்லிக் கொடுக்கலாம் இது பற்றின்னு. சொல்லிக் கொடுக்காத போதே உலகம் கெட்டு போய் நிற்குது. உன்னை சொல்லிக் கொடுத்தா ஸ்கூலில் என்ன ஆகும்? நீ தான்டா சொல்லிக் கொடுத்தேன்னு கேட்க மாட்டான். இதெல்லாம் தவறான வார்த்தைகள். நம்ம இன்னும் 4 பேர் மதிக்கணுன்றதுக்காக சொல்லி போட்டு விபரீதங்களை உலகத்துக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடாது. நம்ம பேசுகிற வார்த்தை உலகம் நல்லதை எடுத்துக்கிறதுக்கு பேசணுமே தவிர தீமையை எடுத்துக்கிறதுக்கு நம்ம பேசக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேர் கை தட்டுறாங்கல்ல,
அதுக்காக நீ பேசி உலகத்தை கெடுக்காத. இப்போ சிலருக்கு பாத்தீங்கன்னா ட்வின்ஸ் இரட்டையர்கள் வந்து பிறக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் அப்படின்னா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வாழணும்னா தலைவிதி இருந்தால் ரெண்டும் ஒரு ஆண் ஒரு பொண்ணு பிறந்தா கூட வாழும். சாகணும்னு இருந்தால் பிறந்த உடனே ரெண்டுமே செத்துவிடும். சரி, இப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிசம்பிளன்ஸ், இப்போ வந்து இந்த குழந்தை அழுதா அது அழுகும், இல்ல இவங்களுக்கு அது வந்து அந்த உடல் ஒன்றா இருந்ததா ஒரே விந்துல உருவானதால அந்த எண்ணங்கள் வரும். அவன் பசின்னா இவன் தாங்க மாட்டான், இவன் பசின்னா அவன் தாங்க மாட்டான், இவனுக்கு கொடுக்குறது அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும். ஒரே நேரத்தில் அதே தாய் வயத்துல இன்னொரு 1 வருஷம் மொத்தம் ஒரு குழந்தை போட்டு அப்படி வராது. இது ஒரே கருவில் ஒரே விந்துல உருவாந்தாலும் அந்த தொடர்பு இருக்கும். மற்ற தனித்த விந்துல வந்து ஒரே வயத்தில் தாங்க ஒரு வயதில் தான் பிறந்த 1.5 வருஷம் பொறுத்து பிறந்த அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அன்னைக்கு இருந்த தாய் தப்பனுடைய மனநிலை வேற, இன்னைக்கு இருந்த தாய் தப்பனுடைய மனநிலை வேற. இப்ப அதே மாதிரி இப்போ தாய்க்கு வந்து அந்த பிரெக்னன்சி டைம்ல அந்த மனநிலைக்கு ஏத்த மாதிரி தான் குழந்தைகளும் இருக்கும். ஆமா, அது தாயினுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் குழந்தை, தாய் தப்பனுடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் கருவுல வளரும். அது பிறந்து அந்த தொப்புல கட் பண்ண பிறகு அது வேற சுய உயிர் வரும். அது ஏங்குறதும் இந்த உடலும் ரெண்டும் சேர்ந்து அது எண்ணங்களை உருவாக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது வாழ்க்கை அமையும். இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ திருவிழாக்கள் அதெல்லாம் நடக்கும்போது அந்த ஊர்வலம் அப்படின்றது ஒன்று நடக்கும். அப்போ அந்த சாமியை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாகனம் மீது தான் வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வாகனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் பறவை அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, அவங்களுக்கும் சேர்த்து கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை பூஜை எல்லாம் நடக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன? உடல்லையே இருக்குது அத்தனையும். அதனால தான் இப்போ முருகர்னா மயில் மேலே வருவார், சிவம்னா மாட்டு மேலே வருவார் இல்லையா? இப்போ இது மாடுன்னா உடல் தான், மயிலுன்னா காற்று தான். இது எல்லாம் உடலுக்குள்ள தான் வெளியே அடையாளமாக வச்சுக்குது. நிஜம் அது இல்லை, உனக்குள்ளே இருக்குது நிஜம். இப்போ அப்போ எல்லாமே நீங்கள் வந்து சொல்ல வருது நமக்குள்ள தான் எல்லாமே எல்லாம் உனக்குள்ள தான் இருக்குது. உனக்குள்ள இருக்கிறத தான் நீயே பேசுங்கிற, நீயே கேட்டுங்கிற, நீயே தேடிங்கிற. பிள்ளையார் எலி மேலே போலாருன்னா மூலாதாரத்தில் அவர் எலி மேலே தான் இருக்கிறாரு. ஏன் எலி மேலே உட்காந்து புலி மேலே உட்காந்துக்கினான்னா? அதனால எது எது எங்கெங்க எப்படி அமைஞ்சுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வெளியே சித்தரிச்சு வச்சுக்குது. அந்த சித்திரம் ஃபுல்லாக உனக்குள்ள தான் இருக்குது. ஸோ இப்போ சித்தர்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்கள பற்றி நமக்கு பேசவே தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலானவங்க அவங்க. அவங்கள பற்றி மனிதனே பேசக்கூடாது. பேசுகிற அளவுக்கு மனிதனுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இவன் செய்யறதெல்லாம் யோகிதானம் செய்யிட்டு ஒரு யோகினை பற்றி பேசியிருந்தா எப்படி நியாயம்? அதனால் சித்தர்கள் வந்து பெரிய மகான்கள். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பேசுறதே தப்பு. ஒரு வீடியோவில் போட்டார் நித்யானந்த சித்தர்ன்னுட்டு. நான் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இது மாதிரிலாம் போடக்கூடாது, எடுத்துருன்ட்டேன். ஆனால் யாரோ போட்டதே நான் எடுத்துருன்ட்டேன். இப்போ அவங்கவுங்களே நான் சித்தருன்னு சொல்லியும் தெரியுறாங்க, போட்டுக்கணும், அவங்களே போட்டுன்னு தெரியுறாங்க. அது அவங்களுடைய ஆசை. நமக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. மனுஷன் அவ்வளோதான். பேசுறது அனுபவத்தில் பேசுகிறேன். நான் ஒன்றும் படிப்பாளி கிடையாது, பெரிய அறிவாளி கிடையாது. பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ஞானிகள் பேசின உலகம் இது. இந்த உலகத்தில் ஏதோ என் அறிவு கேட்டினது, என் அனுபவத்துக்கு கேட்டினது பேசுனதை தவிர நான் படித்து கிடிச்சு பேசலாமா? அனுபவத்தில் பேசுங்கிறேன். நான் ஒன்றும் மகான் கிடையாது, நான் மனுஷன். ஐயா, இப்போ அமாவாசை நாளில் வந்து நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்றது வந்துட்டு ஒரு இருட்டான ஒரு தினம், நிலவு இல்லாத ஒரு தினம். அன்னைக்கு வந்து ஆனால் நல்ல காரியங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த தொழிலில் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எது ஒன்றுமே முழுமை நாளில் பண்ணலான்னு அர்த்தம். அமாவாசை வந்து 2 நாள் முன்னே எதுவும் செய்ய மாட்டாங்க. அமாவாசை போய் 2 நாள் பொறுத்து எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ அமாவாசை நாள் முழுமை நாள், அந்த முழுமை நாளில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் நம்ம கை கூடும் அப்படின்ற நம்பிக்கை. அதே நேரத்தில் பௌர்ணமி, முழு பௌர்ணமி அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்வாங்க, எல்லா ஆசிரமங்களும் வழிபடுவாங்க. அதே நேரத்தில் 2வது நாள் பௌர்ணமி முடிஞ்சு 2வது நாள் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போது மனிதன் என்ன நினைக்கிறான்னா, எது முழுமையாக இருக்குதோ அதில் நல்ல காரியங்கள் செய்யும்போது நம்ம முழுமை அடைவோம் அப்படின்ற நம்பிக்கையில் செய்கிறது மாதிரி. ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்படி நல்ல நாள் பார்த்து அதெல்லாம் பண்ணுறது ஓகே, இல்லைன்னா நீங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக எல்லாமே இல்லை நடக்கிறதா நடக்கும்னு சொல்வீங்க இல்லையா? இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்வீங்க? நம்பிக்கையை பொறுத்து இது. ஏன்னா நான் சொல்கிறபடி உலகத்தில் யாரும் நடக்க முடியாது, நடக்கவும் மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இருந்தும் நான் ஏன் சொல்லின்னு இருக்கிறேன்னு சொன்னால், அவன் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் உண்மையை உணர்வான் அப்படின்றதுக்காக நான் சொல்லிக்கிறேன் தவிர, இப்போ தெய்வம் உனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறேன். யார் தேடுவான்?
எல்லாரும் தேடுவானா? தேட மாட்டான். ஆனால் நான் சொல்கிறது என் கடமை, நான் சொல்லிங்கிறேன். நான் சொன்னதால் எல்லாரும் மாறிடுவான் நான் நம்பினா என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் செய்வான், மற்றவன் சொல்கிறத கேட்க மாட்டான். அப்போ அவனுக்கு அமாவாசையில் செய்யலான்னு அவனுக்கு பிடிச்சதுன்னா அவன் அமாவாசையில் தான் செய்வான். வானாப்பா அமாவாசையில் செய்யாதுன்னா போயா நீ, எனக்கு தெரியும் அப்படின்னு. அதனால் என்னுடைய கடமைகள், நான் மனுஷன் கேட்பான், மனுஷன் மாறிடுவான், மனுஷன் திருந்திடுவான் அப்படின்னு நான் பேசுறதில்லைம்மா. என்னுடைய கடமைகள், நான் சொல்ல வேண்டியது உண்மைகளை சொல்லுவேன். நீ எடுத்துக்கினா எடுத்துக்கோ, எடுத்துக்கலனா போ, அது உன்னுடைய சௌகரியம். நீ எடுத்துக்கணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், எனக்கு அந்த வேலையும் கிடையாது. அதனால் நான் நிஜங்களை சொல்லின்னுக்கிறேன். நார்வேலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா எல்லா ஆன்மீகவாதி பேச்சையும் கேட்குறாங்க, எல்லா சாமியார் பேச்சுங்களும் கேட்டிருக்கிறாங்க, இப்போ என் பேச்சும் கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் எல்லார் பேச்சும் கேட்டிருக்கிறேன் சாமி, உங்களுக்கு முன்னாடி யாருமே உங்களை மாதிரி பேசலை, உங்களுக்கு பின்னாடி யாரும் உங்களை மாதிரி பேசவும் முடியாது அப்படின்றாங்க. இது ஏன், எப்படி அவங்களுக்கு? யாரோ ஒரு சிலருக்கு அவங்க நான் பேசுகிற பேச்சு மனசு தொற்றுக்குது. ஏன்னா நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் இலக்கணம் தெரியாது, இலக்கியம் தெரியாது, நான் காலேஜ் போய் படிக்கலை, எந்த 1ஆம் கிளாஸ் கூட ஸ்கூல் வாசப்படி போய் படிக்கலை. ஆனால் நான் பேசுறது அனுபவம், அனுபவத்துக்கு ஈக்குவலாக வேறு எந்த பட்சினாலும் 1000 போய் தான் படிப்பேன். அனுபவம் மட்டும்தான் நிஜம். அதனால் அந்த நிஜத்தை சொல்லுங்கிறேன். அது சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் பிடிக்குதுன்றதுக்காக மற்றவங்களுக்கு பிடிக்கணும்னு நான் பேசினா போய் பேசுவேன். எனக்கு மற்றவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதை பற்றி யோசிப்பேன். நிஜம் சொல்லுவேன், எடுக்கல நான் போ. உனக்கு பிடிக்கணும்னு நான் பேசினா உனக்கு போக போய் பேசுவேன் நான். எனக்கு அது இல்லை வேலை, அப்படி பேசுங்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள இந்த மாதிரியான மாற்றங்கள் எப்போ நடந்தது? எனக்கு 6 வயசுல இருந்து இருக்கிறேன் நான். இன்னைக்கு ஏப்ரல் வந்தால் 29 வந்ததுன்னா 74 வயசாகுது. இந்த 73 வருஷத்தில் 6 வயசுலேருந்து இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன், எது நிஜம் எது பொய், எது நிஜம் எது பொய்ன்ட்டு. இப்போ இவங்கெல்லாம் எழுதி வச்சதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னா பாதி நிஜம் பாதி பொய். எல்லாமே பொய்யன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நிஜம்னு சொல்ல முடியாது. பாதி பொய்யும் இருக்குது, பாதி மெய்யும் இருக்குது. அப்போது ஆதியில் ஏன் அப்படி பொய்யும் மெய்யும் சேர்த்து எழுதி வச்சான்னா, உடல்ன்றது பொய், உயிர்ன்றது மெய், ரெண்டும் இணைஞ்சாதான் உலக வாழ்க்கை. அதே மாதிரி ஒரு எழுத்தை பாதி பொய்யை சேர்த்து அதை மிகைப்படுத்தினா தான் படிக்கிறவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் அப்படிலாம் எழுதி வச்சிட்டாங்க. அன்றைக்கி ரெண்டும் பொய்யும் மெய்யும் சேர்த்து எழுதி வச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிங்கிறது, மெய்யை மட்டும் நீ புரிஞ்சிக்கோ, பொய்யை விட்டுடு. யாராவது எதையாவது எழுதிட்டு போட்டோம், அவன் எழுதணும்னா மிகைப்படுத்தாத, எழுதணும்னா குறை சொல்லாத. நீ இன்னைய வாழ்க்கைக்கு என்னவோ அதை தேடி எடுத்து அதுக்காக வாழு. ஆதியில் சொன்னானேன்னு அது மாதிரி வாழ முடியுமா? ஆதியில் கோமணம் கட்டியிருந்தா நீ கோமணம் கட்டி நிற்பியா? இன்றைக்கி ஆதியில் குடிமூட்டு இருந்தா குடிமூட்டு நிற்பியா? உன் வாழ்க்கைக்காக உன்னை மாற்றிக்கணும் இல்லை, அப்போ இதையும் மாற்றிக்கோ. அதுதான் நான் சொல்கிற அறிவுரை. நீங்கள் இப்போ 6வது வயசுல இருந்து தேட ஆரம்பிச்சிங்க. எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது கடவுள் நமக்குள்ள தான் இருக்காங்கன்ற ஒரு விஷயம்? எனக்கு 30 வயசுல தெரிஞ்சது. எப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் வெளியே சொல்கிற விஷயம் இல்லைம்மா, சொன்னாலும் அது அடையாளம் காட்டக்கூடாது. இப்போ நான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன், சொல்ல முடியும். ஆனால் உன் உயிரை எப்படி இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஞானம்ன்றது அவன் அனுபவிக்கக்கூடியதை தவிர எடுத்து அடையாளம் காட்டுற பொருள் இல்லை அது. அதனால் அந்த மாதிரிலாம் காட்ட முடியாது. இப்போ இந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் வரணும் அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் பேசியிருக்கோம், இப்போ இந்த அசைவம் அப்படின்ற விஷயங்கள்லாம் விட்டுடணும், இதுதான் சாப்பிடணும், அந்த மாதிரி ஏதாவது விதிமுறை? ஆமாம், இப்போ கூட ஒருத்தர் கேட்டார், இப்போ தாவர வகைகள்லாம் சாப்பிட்றது சைவம், மற்ற வகையெல்லாம் சாப்பிட்றது அசைவம். அப்போ அதை சாப்பிட்டா என்ன, இதை சாப்பிட்டா என்னன்னா, இதை சாப்பிட்டா சாந்தமாக இருப்பா, அதை சாப்பிட்டா மூர்கனாக இருப்பா, அவ்வளோதான் வித்தியாசம். எதை சாப்பிட்றியோ அதான் நம்ம உடம்புல ரத்தமாக போகுது. அப்போ அதுக்கேற்ற குணங்கள் தானே உருவாகும். அதனால ஆன்மீகத்தில் போகும்போது சாத்வீக உணவு சாப்பிட்டீங்கன்னா சாத்வீக குணத்தோட வாழ்வேன்.
உலக விஷயத்துல ராஜச குணம் பிடிச்சத சாப்பிட்ட கடிக்கிறது இடிக்கிறது குத்துறத சாப்பிட்டீங்கன்னா குணமா அதே மாதிரி வரப்போகுது. இறக்கம் இல்லாத மனம் ஆயிடும். இவ்வளவுதான் வித்தியாசம். யாகத்துல பல பொருட்களை போடுறோம், அது வந்து எரிஞ்சு நம்ம எதிரே எரியுது. சரி. ஆனா அது வந்து நம்ம தேவர்களுக்கோ இறைவனுக்கோ போய் சேருது அப்படிங்கிறோம். அது எப்படி நம்ப முடியும்? ஆமா, அவங்க அங்கிருந்து நீ கொளுத்தி நிக்கிறியான்னு போய் கொளுத்துறியான்னு அவன் பார்த்து நிக்கிறான் இறைவன். வேற வேலையே கிடையாது இறைவனுக்கு. மனுஷன் பண்ற முட்டாள்தானம் அது. ஏகத்தால நீ போட்ட பொருள் எரியுது, நீ போட்ட பாவம் எரியுது, நீ மனசுல நினைச்சுக்கிற உன் கையை ஒண்ணு வெட்டி போட, இறைவன் பார்ப்பான். அங்கிருந்து போடுவியா? போட மாட்டிய? ஏன்? பாவம் போடுவியா? பஞ்சு பாவம் நகைய பஞ்சு, பாவம் பணமா பஞ்சு, உடல் பஞ்சு போடணும், பாவம் அழியும். போடுன்னு சொன்னா பாப்பானை போட்டுருவாங்க அதுல. அதனால அவன் அத்தை போடுன்ற துணியை போடு, நகையை போடு, பணத்தை போடுன்ட்டான். கடவுள் வந்து அங்க நீ கொளுத்துறன்னு பாத்துக்கிறான். எத்தனை பேர் கடவுள் இருக்கணும்? அப்ப எத்தனை இடத்துல கொளுத்தின்னுக்கிறான்? உலகம் முள்ளா கொளுத்தின்னுக்கிறான். எத்தனை கடவுள் ஓன மனுஷனை விட கடவுள் ஜாஸ்தி ஓனப்போ. இதுதான் முட்டாள்தானம்ன்றது. இதுதான் மூட நம்பிக்கைன்றது. நம்பிக்கைன்றது உண்மை மேல வைக்கணும், பொய் மேல வைக்க கூடாது. சொல்லு. இப்போ பக்தி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். எனக்கு பக்தி எப்போ வரும்னா, நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா எனக்கு இதை வந்து பாஸ் பண்ணி கொடுத்துரு இறைவா அப்படின்னு சொல்கிறோம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எனக்கு எப்படியாவது உடம்பு சரியாக்கிடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்திங்கிறது எப்போ தேவைப்படுது? ஒரு மனுஷனுக்கு சுயநலமாக இருக்கும்போது, ஒரு இயலாமை வெளிப்படும் போது தான் பக்தி வருது. அப்போ பக்திங்கிறது ஒரு குளோரிஃபைடு டிசபிலிட்டியா எடுத்துக்கலாமா? பக்தியே கிடையாது, அதுக்கு பேரு சுயநலம். பக்தின்றது எப்போ எதையும் எதிர்பார்க்காத இறை வழிபாடு தான் பக்தி. ஆனா நீ எக்ஸாம் எழுதும் போது பக்தி இறைவா எனக்கு நல்லா இருந்தா அவர் வந்தா உனக்கு எழுதுவார் பரீட்சை. அவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் எவ்வளவு படிச்சுக்கிறாரு? நீ எம்ஏ படிச்சுக்கிற, அவர் எவ்வளவு படிச்சாரு? உனக்கு எக்ஸாம் வந்து அவரு எழுதுறதுக்கு. இதுதான் மூட நம்பிக்கைன்றது. ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். கடவுள்கிட்ட போய் சொன்னா அவர் டாக்டர் ஊசியா போட்டு அவர் வந்து. இதுதான் அறியாமைன்றது. பக்தி இதில் பண்றது இல்லை, இது சுயநலம். பக்தி இல்லை இதுக்கு பேர். பக்தின்றது பற்றற்று பண்றது தான் பக்தி. எதையும் கேட்காம கடவுளை வழிபடுறது தான் பக்தி. காண்டதுக்கு நீ காரியத்தை வச்சுக்கின்னு கடவுளை கூப்பிடுறது பக்தி கிடையாது. அது பேர் சுயநலம். அப்ப மனிதர்கள் பண்ற எல்லாமே சுயநலமா? எல்லா மனிதரும் சுயநலம் பண்றது இல்லை. ஒரு சில பேர் அறிவாளித்தனமா இறைவனை வழிபடுறான். பெருவாரி பேர் இது மாதிரி வழிபடுறான். இப்போ ஒரு மனிதன், நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை 7 லட்சம் ரூபாய் வச்சுக்கின்னு இந்த ஆசிரமம் கட்டணும், கட்ட முடியுமா? ஒரு தூணு கூட கட்ட முடியாது. ஆனால் ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன். என்ன நான் யாரையுமே பார்த்தது கிடையாது, எனக்கு உதவி பண்ண யாரையுமே நான் பார்க்கல. என்ன வீடியோவில் பார்த்துருக்குறாங்க, லட்சக்கணக்கில் அமிச்சாங்க. அதே நேரத்தில் என்னுடைய சீடர்கள் சில பேர் வசதியானவங்களும் இருக்கிறாங்க. எவனும் 10 பைசாவும் கூட கொடுத்தவன் இல்லை. காரணம் என்ன? என்னை அறியாதவன் கொடுத்தான். நான் யார், என்ன பண்ற, என்ன சொல்லித்தர எல்லாம் அறிஞ்சவன் 10 பைசா கூட கொடுக்கல. ஆனால் இந்த அறியாதவனால உலகம் அழிஞ்சுக்கினுக்குது. என்னை அறியாத உதவி பண்ணாங்க பாரு, அவங்களால உலகம் செழிக்குது. இது 2 விதமா மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதரும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ அந்த வெளிநாட்டில் இருந்து என்னை அறியாதவங்க, என்கிட்ட பேசாதவங்க, நான் பார்க்காதவங்கள இவ்வளோ பெரிய உதவி பண்ணவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் தீராது. ஆனால் என்னை அறிஞ்சவன், என் கூடவே இருக்கிறவன், என்னை பார்த்தவன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கினவன், நான் என்ன சொல்லித்தரேன்னு தெரிஞ்சவன் 10 பைசா கூட கொடுக்காத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்படியும் இருப்பான், அப்படியும் இருப்பான். அதனால இந்த உலகம் நான் இருக்க மாட்டேன். நான் நாளைக்கு கூட செத்து போடலாம், இல்லை 4 வருஷம் பொறுத்து கூட செத்து போடலாம். ஆனால் இந்த உலகத்தில் அவங்க செய்த உதவிகள் பல ஆயிரம் பேர், பல ஆயிரம் வருஷம் இருக்கும். ஏன்? மனிதன் மறைவான். ஆனால் அவனுடைய உழைப்பு உலகத்தில் வச்சுட்டு போகணும். அவன் தான் மனுஷன். வீட்டுக்குள்ளவே சேர்த்து வச்சுட்டு போகிற மனுஷன் கிடையாது. ராத்திரி ஒருத்தன் செத்து போயிட்டான். நம்ம ஆசிரமத்தில் சமையல் செய்கிறவங்களுடைய மூத்தார், அவர் 3 தடவை இங்கே வந்துக்கிறாரு. என்கிட்ட மாதம் 7000 ரூபாய் வட்டி வாங்குறாரு. இந்த கோயில் கட்டுறதுக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்கினேன் அவர்கிட்ட. அதனால் என்கிட்ட மாதம் வட்டி வாங்குறாரு.
ஆனால் அவர் 3 வாட்டி இங்கே வந்துக்கிறார். 10 பைசா கூட இந்த கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ உதவி பண்ணதே கிடையாது. ராத்திரி போயிட்டார் அவர். இப்போ அவர் பணம் அவர் கூட போகுமா? அவர் கோமணம் அவர் கூட போகுமா? இல்லை அவர் உடல் அவர் கூட போகுமா? அதனால தான் படித்து சொல்லிக்கிற தர்மத்துக்கு ஈக்குவல் வேற எதுவும் இல்லைடா உலகத்தில். கடவுள் கூட அர்த்தப்படி தான்டா. அதனால தான் மகாபாரதத்தில் கண்ணன் கூட கர்ணனுக்கு அர்த்தப்படி தான் சொல்லியிருந்தேன். அதனால தர்மத்தை பண்ணுங்க. பண்ணாதவன் கர்மத்தை அனுபவிச்சு சாக வேண்டியதுதான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா மனம் வேணும். எல்லாத்துக்கும் இந்த உலக விஷயத்தில் நன்மை செய்யவும் தீமை செய்யவும் எல்லாத்துக்கும் காரணமான பொருள் மனம். ஆன்மாவுக்கு சம்பந்தமே இல்லை, உலக வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. இந்த மனமாகப்பட்டதை மாற்றணும், நல்ல வழியில் பயன்படுத்தணும். அவன் தான் 6 அறிவு படித்த மனுஷன். ஒரு உருவம் இருந்துட்டு அது 6 அறிவுன்னு சொல்றது முட்டாள்தானோ அது. போன மாதம் உங்களோட பதிவை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். சரி. அப்போது நான் இந்த அளவுக்கு நான் ஆங்கரிங் பண்ண மாட்டேன். சரி. அப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு உங்களை பார்க்கணுன்னு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து மனசில் நினச்சதுனால இப்போ இது நடந்துச்சா, இல்லை நான் திறமையாக பேச ஆரம்பிச்சதுனால இது நடந்திருக்கு? உன் மனசில் நினச்சதால் தான். உனக்கு 1000 திறமை இருந்தாலும் இங்கே வரமாட்டேன். உன் மனசு ஏற்றுக்கலன்னா உன் மனசு இங்கே போகலாம், இவரை பார்க்கலான்னும் போது தான் நீ வருவ இங்கேருந்து. நீ எவ்வளோ திறமை இருந்தாலும் உன் வீட்டில் தான் வச்சுப்ப. மனசு தான் எல்லாத்துக்கும் பேச. அடிப்படையே வாழ்க்கைக்கு மனசுமா. மனசு இருக்கிறதால தான் மற்ற ஜீவன்லேருந்து இவனும் ஒரு ஜீவனா இல்லாமல் மனுஷன்னு சொல்லிங்கிறோம். அப்போ அந்த மனசுக்கு அடிப்படை என்னன்னா, எங்கே நல்ல விஷயங்கள் அங்கே போகலாம், எங்கே இதை தெரிஞ்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு அங்கே போகலான்னு மனம் சொன்னப்போ தான் நீ இப்போ வர. 1000 திறமைகள் இருந்தாலும் நீ வரமாட்டேன் எங்கேயுமே. உன் மனம் விரும்ப நான் மட்டும்தான் வருவேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒரு பெண் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான். அந்த ஆண் அந்த பெண்ணை விரும்புகிறான். அந்த பெண் அவனை விரும்பாத அந்த ஆணால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஏற்றுக்கினால் மட்டும்தான் இவன் எதை நினைக்கிறானோ அதை செய்ய முடியும். அந்த ஆற்றல் பெண்ணுக்கிட்ட இருக்குது. இதுக்கு எது அடிப்படை? மனசு. இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதுக்கு விட்டு கொடுக்கும். இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை போய் பார்க்கும். இந்த மனம் எதை ஏற்றுக்குதோ அதை பேசும். இந்த மனம் ஏற்றுக்காம எந்த செயலை நீ எவ்வளோ கர்மசாலியாக இருந்தாலும் வரமாட்டேன். சட்டசபையிலேருந்து எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டருக்கு பிஏ வந்தாங்க காலையில் இல்லையா, உபதேசம் வாங்கினாங்க. அவங்களுக்கு மத்தியானம் மீட்டிங்கா, சீஃப் மினிஸ்டர் மீட்டிங்கா. அதனால் சாமி கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னாங்க. அதனால் இண்டிவிஜுவலாக கூட்டு போய் உபதேசம் கொடுத்து அமிச்சேன். போயிட்டாங்க அவங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீன் வந்தார். அவர் எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ படிப்பு, அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் அவருக்கு. எவ்வளோ பணிவாக இருக்கிறாரு. அவ்வளோ திறமை இருந்து இப்படி வந்தார். திறமையை கூட்டின்னு வந்தது, மனம் கூட்டின்னு வந்தது. அதனால் அவரை கூட்டும் போய் உபதேசம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவர் மீட்டிங் மத்தியானம். அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு. ஒருத்தனுக்கு கொடுக்கறது மனசு, ஒருத்தங்கிட்ட இருந்து பிடுங்கிறது மனசு. ஒருத்தனுக்கு நல்லா வாழ வைக்கிறது மனசு, ஒருத்தனை கெடுக்கிறதும் மனசு. ஒரு இடத்துக்கு போக சொல்கிறதும் மனசு, அங்கே போகாதன்னு தடுக்கிறதும் மனசு. எல்லாம் மன சம்பந்தப்பட்டதான் மனுஷ வாழ்வு. சொல்லுமா சாமி. ஒழுக்கம், மனிதர்கள் வந்து யார் பேசுறத கேட்டாலும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிறந்த மனிதர்கள் ஒழுக்கத்தில் சிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம், கற்பு, இது எல்லாமே பெண்களுக்கு சொந்தமானது மாதிரி சித்தரிக்கப்படுது. ஒழுக்கம்னா என்ன? அது எல்லாருமே தானே கடைப்பிடிக்கணும். எல்லாரும் கடைப்பிடிக்கணும். ஆனால் எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியாது. அதுக்கு தான் சொன்னேன், மனசு வேணும். கடவுள் வழிபாடுக்கு போனோன்னா வீட்டில் எல்லா வேலையும் செய்துன்னுக்கிற, கோயிலுக்கு போக உனக்கு நேரம் இல்லை. ஒரு சிலர் என்ன பண்ணுறான், எல்லா வேலையும் இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஏன் செய்வேன் அப்படின்றான். இது ரெண்டுக்கும் எது காரணமாகுது? உன் மனசு ஏற்றுக்கல, எனக்கு இவ்வளோ வேலைக்கு நான் எங்கே போய் சாமி கும்பிட்றதுன்றேன். அவன் என்ன சொல்கிறான், சாமி கும்பிட்ட பிறகு தான் இந்த வேலையை செய்வேன்றான். ரெண்டும் மனுஷன்தான், மனசு தான் ரெண்டுக்கும். அது மாதிரி ஒழுக்கம்ன்றது தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும். உலகத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கம் கெடும். நீ எப்படி விரும்புறியோ அப்படி நடந்துக்கும். தன்னை பார்த்து வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும். தன்னை பார்த்து வாழும்போது உனக்கு ஆசைகள் குறையும். ஆசைகள் குறையும் போது ஒழுக்கம் தானாவே வந்துடும். உலகத்தை பார்க்கும்போது ஆசைகள் வளரும். வளரும் போது உன் ஒழுக்கம் கெடும். உனக்கு எது விருப்பமோ அதை செய். ஏன்னா இது ஒரு மனிதன் சொல்லி கொடுத்து நீ ஒழுக்கமாக இருனா இருக்க மாட்டான். யோ உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி இன்னும்.
நீ கெட்டுப்போன்னு ஒரு மனுஷன் சொன்னானா, யோ நீ கெட்டுப்போ என்ன ஏன் கெடுக்க சொல்கிறேன்னுவான். எதை சொல்லவும் யாருக்கும் உரிமை கிடையாது. தனித்து சொல்லிங்களாம். ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொல்ல முடியாது, காது மேலே அடிப்பான். அதனால் நான் தனித்து சொல்லிங்கிறேன், எடுத்துக்க நான் போனிட்டு. அதனால் ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் தன்னை பார்த்து தன் குடும்பத்தை பார்த்து வாழும்போது ஒழுக்கத்தில் வாழலாம். ஆனால் தன்னையும் மறந்து தன் குடும்பத்தையும் மறந்து உலகத்தை பார்க்கும்போது அவன் ஒழுக்கத்தை விட்டு தாண்டிடுவான். இதுதாம்மா ஒழுக்கம். ஒழுக்கம்ன்றது என்ன? அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காத வாழ்ந்தீங்கன்னா ஒழுக்கம். அடுத்தவனுக்கு துன்பம். ஆத்ம வணக்கம். ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த வயதுலையா நமக்கு இங்கே வர வேணும்? 15 வயசில் வரணும். சரிங்க. இது கரெக்டாக எந்த வயசுலேருந்து? கரெக்டாக 15 வயசுலேருந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம அதை கடைப்பிடிக்கிறது அது ஸ்டேஜ் இருக்கு. நம்ம 15 வயசுலேருந்து அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்தா 45 வயசில் அவனுக்கு முழுமை தெரியும். அந்த முழுமை தெரிஞ்ச பிறகு அவன் வேறு எதுலையும் ஈடுபட மாட்டான். இப்போ முன்காலத்துலலாம் குருகுலம்னு வச்சுருப்பாங்க. அந்த குருகுலம்ன்றது என்ன அப்படின்னா, ஊரை விட்டு தனித்து இருக்கும் குரு இருக்கிற இடம். அந்த இடத்துல போய் இவனை சேர்த்துருவாங்க. ஒரு பையனை சேர்த்துட்டா அவனுக்கும் பல விதமான ஆசைகள் இருக்கும் இல்லையா. ஆனால் அங்கே எத்தனை போய் சேர்த்த பிறகு அவன் குருவுக்கு பணிவிடை செய்யணும், சாப்பாடு செய்யணும், சொல்லி பொறுக்கணும், குரு துணி துவைக்கணும், அப்புறமா பாடமும் பண்ணணும். இதை தொடர்ந்து 12 வருஷம் பண்ணும்போது அவனுடைய மனம் மறுத்து போயிடும். அவன் ஊருக்குள்ளே வந்தானாலும் எந்த ஆசைக்கும் அவன் அடிமையாக மாட்டான். ஆனால் ஊருக்குள்ளவே ஊரை பார்த்து வாழறவனுக்கு எல்லா ஆசையும் வரும். அவன் 100 வருஷம் அந்த பாதையில் போனால் கூட அவனால் போக முடியாது. அதனால் மனம் கட்டுப்படணும்னு சொன்னால் அவன் சீரான பாதை தெரிஞ்சு பயணம் பண்ணணும். அவனுக்கு தான் அது சாத்தியம். அது ஒரே இலக்கு. இப்போது இந்த மார்வாடி சில பார்த்துருக்குங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரனுடைய பசங்க இந்த ஞானத்துக்கு போயிடும். இந்த ஞானத்துக்கு போகும்போது முன்னால் எல்லா நகைகளும் அதுக்கு கூட்டிடுவாங்க. அந்த ஞானத்துக்குள்ளே புகுந்த உடனே பசங்க, சின்ன சின்ன பசங்க, 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, அந்த நகைகள் அது பூட்டி இருந்த நகையெல்லாம் கைட்டி விசிறி அடிப்பாங்க இந்த பசங்க. அப்போது என்ன அர்த்தம்? அதனுடைய மனசில் இந்த பொருள் மேலே பற்று இல்லை, அதனால் அது தேவையில்லைன்னு தூக்கி போட்டுடுச்சு. இவன் 100 ரூபாய் தாரம் தொட்டான்னா 3 நாள் போய் அங்கே தேடுறான். அப்புறம் இவனுக்கும் அவனுக்கும் ஒத்து வருமா? ஞானம்ன்றது அப்படிப்பட்டது. எதையுமே அது ஏற்றுக்க விரும்பக்கூடாது கடவுளை தவிர. கடவுளை மட்டும் அது நேசிக்கக்கூடிய மனத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் மேலே அதுக்கு ஆசை வராது. கடவுளை நேசிக்காதவனுக்கு, நேசிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு உலக பொருள் மேலெல்லாம் ஆசை வரும். அப்போது இது எல்லாத்துக்கும் காரணம் மனம். மார்வாடிஸில் இப்போ நம்ம இது மதத்தில், இந்து மதத்தில் பார்த்தீங்களன்னா, திருப்பதிக்கு போய் மொட்டை அடித்தேன், பழனிக்கு போய் மொட்டை அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கடவுள் மயிரா கேட்டுங்கிறாரு, மயிர் வியாபாரமா பண்ணிங்கிறாரு. இது இவனுக்கு வளரும். அதனால் எத்தனை வாட்டி ஒன்றா மொட்டை அடிப்பான். இந்த ரெஸ்லிங் பண்ணுவாங்க தெரியுமா, கட்டி பிடிச்சிக்கின்னு பரலுவாங்க ரெஸ்லர், அவங்க எல்லாம் மொட்டை அடிச்சுக்கினே இருப்பாங்க. ஏன்னா அந்த கழுத்து பெருக்கணுன்றது. அந்த மாதிரி ஆயிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் மார்வாடிஸில் பார்த்தீங்கன்னா அந்த துறவரம் பூண்டும் போகும்போது உட்கார வச்சு தண்ணி தடவிட்டு கையிலேயே பிடிங்கி எடுப்பாங்க. அந்த முடியெல்லாம் தாங்குமா வலி. நம்ம 2 முடி போடுங்கன்னா சும்மா இருக்கிறோமா, கத்தி எடுத்துன்னு போகிறோம் எதிர்க்கிறோன்னு வெட்டுறதுக்கு இல்லையா. ஆனால் கையாலேயே பிடிங்க எடுத்துருவாங்க, மொட்டை அடிச்சுடுவாங்க. அது திருப்பி வராது, வேரோடு எடுத்துருவாங்க. எவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ வலி. தலை ஃபுல்லாக இருக்கிற முடி எடுக்கணும் கையால் பிடிங்கன்னா அவங்க எவ்வளோ பொறுத்துக்குன்னு இருக்கணும். மறுத்து போகுது மனம். இவனுக்கு அது இல்லை. சும்மா ஒப்புக்கு ஊருக்கு நான் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன்னா எந்த கோயிலுக்கு போய் வந்தேன்னு கேட்கணும், பழனிக்கு போய் வந்தேன், திருப்பதிக்கு போய் வந்தேன்னு சொல்லணும். அதுக்காக மொட்டை அடிச்சுட்டு வரான். மொட்டையை நீ கடவுளுக்கு அடிக்கிறதுனால என்ன பயனு? என்ன நேர்த்தி கடன்? அது நேர்த்தி கடன். ஒரு வரல விட்டு பழனிக்கு உண்டியில் போட்டு வா, ஒரு கையை வெட்டி திருப்பதி உண்டியில் போட்டு வா, என் நேர்த்தி கடன் முடிஞ்சிடும். உனக்குள்ள கடவுளை தேடுறான்னா போயிட்டு ஊர் போக்குவரத்துக்கு தேடின்னு இருக்கிறவனுக்கு இதையெல்லாம் இருக்கும். 30 வயசுக்குள்ளே வந்துடுமாங்க லாஸ்ட்டு கட்ட? ஆமாம், அப்படி வந்துட்டால் மட்டும்தான் அவன் மனம் கட்டுப்படும்.
அவன் எல்லாத்துலேயும் ஈடுபட்டு புட்டு அப்புறம் மனம் கட்டுப்படனா அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படாது. அதனால தான் அந்த மகான்கள் வந்து அந்த இப்போ ரமணர் 12-15 வயசில் வந்துட்டார், ராமகிருஷ்ணர் 12 வயசில் வந்துட்டார், இப்படி பெரிய பெரிய மகான் வள்ளலார் 12 வயசில் வந்துட்டார். இது மாதிரி நல்ல மகான்கள் எல்லாம் இந்த இளமை வயசில் தான் வந்தாங்க. ஏன்? அந்த முன்பிரிவினுடைய தொடர்பு இந்த பிரிவில் வந்து முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தெய்வம் இதில் நிரந்தரமாக நீ நிற்கணுன்னா அந்த இளமையில் வரணும். அப்போ தான் அது மனம் கட்டுப்படும். நீ மனசை ஆலமரம் மாதிரி வெட்டி போட்டு வளர்த்து போட்டு நான் ஞானத்துக்குள்ளே வந்துட்டேன்னா அது ஊருக்கு ஒன்றா ஒப்புக்கு ஒன்றா ஞானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர உண்மைக்கு இருக்காது. சரி, இன்னொரு கேள்வி. அதுலேயே இருக்குது, கடவுள் மேலே வரமாட்டேங்குது. அதனால் சிவவாய்க்கர் சொல்கிறாரு, இது எப்படி மயங்குறோம் நம்ம அப்படின்றது சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல். காட்டில் போய் ஒரு வேங்கையை பிடிக்கணும்னு சொன்னால் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டி வைக்கணும். ஆட்டுக்குட்டி கையாங்கையான்னு கற்றுச்சுன்னா எங்கேயோ காட்டில் மறைஞ்சுங்கிற வேங்கை வந்துடும் இல்லை. வேங்கைன்னா சிறுத்தை வந்து சேர்ந்துடும். புலி இல்லை, புலி வேற வேங்கை வேற. வேங்கைன்றது சிறுத்தை, புள்ளி புள்ளியாக இருக்குது, அது பட்டையாக இருக்கிறது புலி. அதனால் அந்த மாதிரி என்னை இந்த உலகம் பிடிச்சிடக்கூடாது, ஆட்டை காட்டி வேங்கையை பிடிச்ச மாதிரி என்னை பிடிச்சிடக்கூடாதுன்றார் சிவவைக்கர். அதனால் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை மதிமயக்கல் ஆகுமோ. இந்த உலகத்தை காட்டி என்னை என்னுடைய அறிவு மயங்கி போகலாமா? போகக்கூடாது. நான் அறிவாளியாகவே வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணும் என்றான். மனம் என்ற மத யானையை இறைவன் கொன்னுட்டு வழியை காட்டினான் இறைவன் அடையறதுக்கு. அந்த மதையான செத்ததால இறைவனுடைய காட்டின வழியில பயணம் பண்றானா. ஆனா நான் இங்க இருக்கிறதெல்லாம் என் வீடு நினைச்சுன்னு இருந்தேன், இதெல்லாம் என் வீடு இல்லை, என்னுடைய சொந்த வீட்டை காட்டு, இறைவன் இருக்கிற வீடு எனக்கு சொந்த வீடு, அதை காட்டு இறைவான்னு கேட்குறேன். அப்போ இந்த மனிதனுடைய மனம் உலகத்து மேல தாவும் போது இறைவனை மறந்துடுறோம், அவனுடைய சொந்த வீட்டை மறந்துடுறோம் இல்லையா. அதனால அதை போகணும். சொல்றான், தூய்மை தூய்மை என்று அவர் கேட்டார், தீட்டு தீட்டுன்னு சொல்றாங்களே. அதனால சொல்றான், தூய்மை தூய்மை என்று துவண்டாலையும் ஏழைகள் தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம். ஆமை போல் மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதுறி தூய்மையும் திரண்டு உருண்டு சொற்குருக்கள் ஆச்சே. ஒரு பொம்பளையை என் கூட என் பொண்டாட்டியை வச்சுக்கின்னு ஐயோ அது தீட்டுங்க இது தீட்டுங்கன்னுட்டு எப்படி? ஆமை தண்ணியில் மூழ்கிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட மூழ்கி வந்து நான் தான் மந்திரம் சொல்லின்னு இருக்கிறேன். அப்புறம் தீட்டு எங்கே போவோம் இல்லையா? இதெல்லாம் ஏமாத்துற விஷயம் இல்லை. இதனால தான் இப்படி எல்லாமா பேசிங்கிறேன் நான். அதனால தீட்டுன்ற பொருள் உடல், ஆன்மா தீட்டு கிடையாது, உயிர் தீட்டு கிடையாது, ஜீவன் தீட்டு கிடையாது. சொல்லுமா, பட்டு 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 சொல்லு. அவ்வளோதாங்க. கைகளில் வந்துட்டு எல்லா கிராமங்களிலும் சிவன் கோயில் இருக்கு. சரி. ஆனா கிராமங்களில் இருக்கிற சிவன் கோயில்ல ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. சரி. சங்கேஸ்வரர், சரி, ராமேஸ்வரர், நிறைய 1000 பேர் இருக்குது. அது எதுனால? மனுஷன் வச்சுக்கிறது. இப்போ உங்களுக்கு 4 குழந்தை பிறந்துச்சு, 4 குழந்தைக்கும் குழந்தை தானே, குழந்தையன்னு கூப்பிடுவீங்களா? பேர் சொல்லுவீங்க. 4க்கும் ஒரே பேர். உங்கள் குழந்தை தான், 4க்கும் ஒரே பேர் வைப்பீங்களா? ஏன் வேற வேற பேர் வைக்கிறீங்க? உங்க குழந்தை ஒரே பேர் வச்சு கூப்பிட்டா சொல்லுமா. அது மாதிரி நீ ஒரு கோவிலை கட்டுற ஒரு ஊர்ல உனக்கு பிடிச்ச பேரை நீ வச்சுக்கின. நான் ஒரு கோயிலை கட்டினேன் ஒரு ஊர்ல எனக்கு பிடிச்ச பேரை நான் வச்சுக்கினேன். ஆனா கடவுள் வந்து எனக்கு இந்த பேருன்னு சொல்லிக்கிட்டா எங்கன்னா கடவுளுக்கு பேர் உண்டா? சொல்லுமா. மனுஷன் வச்சுக்கணும். மனுஷன் தான் கோவிலை கட்டினா. கடவுள் எங்கன்னா அந்த ஒரு கோயிலை கட்டிக்கிச்சா? நான் பெரிய கடவுள் எனக்கு பெரிய கோயில் ஒன்று கட்டிக்கிச்சா? அது நினைச்சா கட்டிக்கலாமா? ஏன்னா இந்த உலகம் தான் கோவில் இருக்கு. மனுஷன் வழிபாடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்காக இந்த கோவில்களை கட்டினான். அந்த கோவிலுக்கு அவன் கட்டினவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை வச்சான்.
கடவுள் எங்கேயுமே பேர் கிடையாது, கடவுளுக்கு பேர் வைக்கவும் முடியாது. சொல்லு. ரொம்ப நன்றி. வணக்கம்ப்பா. ஒரு சின்ன கேள்விங்கய்யா. சொல்லுப்பா. அதுங்கய்யா, மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது எதையுமே தேர்றது கிடையாது. ஆனால் ஒரு கஷ்டம் வந்தவொடனே நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ நல்லா இருக்கும்போது இது யோசிக்கவே மாட்டாங்க. இது என்ன காரணங்கய்யா இருக்கு? ஆசைப்பா. இப்போ இந்த ஓடி ஓடி இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. இங்கே சம்பாதிப்பாங்க, அங்கே சம்பாதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க வயசு இருக்கிற வரைக்கும். வயசு போனோடனே ஊட்டாண்ட உட்காந்துப்பாங்க. என்னம்மா எப்படிப்பா இருக்கிற, எதுக்கு இருக்கிறது, ஏன் என்ன கூப்பிட மாட்டேன்றான், ஏம்மா யார் யாரோ போகிறாங்க, என்னை இட்டும் போக மாட்டேன்றானே அப்படின்வாங்க. ஏன் இனி நம்ம உதவாத போயிட்டோம், இனி வாழ்க்கையில் நமக்கு ஆதரவு இல்லை, அதனால் செத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவ சம்பாதிக்கிற வரைக்கும் நான் திறமைசாலின்னு நினச்சிக்கிறேன். அந்த இது போன உடனே நான் முட்டாளாயிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் மனதிடம் இல்லாமல் வாழறது காரணம். மனதிடத்தோடு வாழணுன்னா தான் தனக்குள்ளே அடங்கி இருந்தால் மனதிடத்தோடு வாழுவோம். தான் உலகத்தில் பாயும்போது மனதிடம் போயிடும். அந்த வாஸ்து சாஸ்திரப்படி சில இப்போ கட்டுமானங்கள்லாம் செய்கிறாங்களே ஐயா, சரி, அது உண்மையா ஐயா? அது பொய். அது பஞ்சபூதங்கள் அடிப்படையாக தான் அது உருவாக்கியிருக்காங்கன்னு பஞ்சபூதம்னா எது? அது நீர், நிலம், காற்று. சரி, அது எல்லா திசையிலுங்குது, அது இல்லாத திசையே இல்லை. அப்புறம் வாஸ்து அது எந்த திசை? அது அக்னி மூலையில் சமையல் கூட வைக்கணுன்றாங்க, அந்த மாதிரி. இதெல்லாம் அக்னி மூலையில் வச்சு ஒரு 10,000 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறோம், கட்சியில் பிச்சை எடுத்துன்னுக்குறான். ஒன்றுமே இல்லாதவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். அப்போது இது வாஸ்துவும் கிடையாது, இங்கே அக்னி மூலையும் கிடையாது. அவன் மூளை என்ன பண்ணுதோ அதான். தர்மபுரியிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவங்க சித்தர் சபா வச்சுக்கிறாங்க. அந்த சித்தர் சபாவில் அவர் குருவாக இருக்கிறார். அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை கேட்பார், சாமி எதனா சந்தேகம் வந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. சரி, நானும் சொல்லிக்கின்னு இருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் ஃபோன் பண்ணி 7 தறி போட்டிருக்கிற சாமி, இப்போ சரியாக ஓட மாட்டேங்குது, கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் சொன்னேன், போடும்போது என்ன கேட்டியா பண்ணேன், 7 தறி போட போகிறேன்னு கேட்டியா என்ன? அப்போ நான் சொல்லியிருப்பேன் 7 தறி போடாது 5 தறி போடுன்னு இருப்பேன். இல்லை, உன் ஆசைக்கு 7 தறி போட்டுக்கினேன். இல்லை, கடவுள்கிட்ட போய் கற்பூரம் கொளுத்திட்டு சாமி நான் 7 தறி போட போகிறேன், நீ பார்த்துக்கோன்னு சொன்னியா? உன் திமுறில் நீ பண வெறி பிடிச்சி போய் நீ போட்டு இப்போ நொந்து நூலாகும் போது என்ன வந்து கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? இதுக்கு எது அடிப்படை? ஆசை அடிப்படை. 10 ரூபாய் சம்பாரிச்சிட்டா போதும்பா, இன்றைக்கி 10 ரூபா சம்பாரிச்ச சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குறேன்பா நான் தூங்கலாம். நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சா போதும்பா, இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பாரிச்சம்பா, 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டு தூங்குறேன்பா அப்படின்னு இருந்தால் உன் மனசுக்குள்ளே நிம்மதி இருக்கும். 10 ரூபாய் சம்பாரிச்சம்பா, பத்தாதுப்பா, இன்றைக்கே நான் 10,000 சம்பாரிச்சிருந்தா நல்லா இருக்கும்பா நினச்சிட்டினாவே உன் நிம்மதி இழந்துட்டு நீன்னு அர்த்தம். உன் நிம்மதியை நீ இழந்துடுவ. இந்த ஊரையே எழுதுனா விட உனக்கு பத்தாது. அப்போவும் அடுத்த ஊர் மேலே தான் ஆசைப்படுவேன். ஏன்? ஆசைக்கு ஒரு எல்லை கிடையாது. அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு தான், கையளவு உள்ளே வச்சு கடலளவு ஆசை வச்சுட்டே பாடினான் இல்லையா? பட்டினத்தார் சொல்கிறாரு திருவத்தூரில், ஐயா எல்லாருக்கும் அடிபாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கும், பட்டினத்தாருக்கு மேல் பாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கணும், இதுதான் ஞானம். அதனால் கடவுள் சொல்கிறாரு, திருவிடை மருதூரில் சொல்கிறாரு, பத்ரகிரி அவருடைய சீடர் மோட்சம் அடைஞ்சிட்டார். இவர் கேட்குறாரு, 4 வார்த்தை இங்கிலீஷில் கௌரவம் படம் பார்த்தீங்களா? அதில் சொல்லுவான், சிவாஜி கணேசனுக்கு ஜட்ஜி போஸ்ட் கிடைக்கல, 4 வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து பேச தெரியாது, அவனுக்கெல்லாம் ஜட்ஜி கிடைக்குது, நான் இவ்வளோ சீனியர் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவான். அதே மாதிரி திருவிடை மருதூரில் உஜினி நாட்டிலேருந்து வந்த பத்ரகிரி வந்து மோட்சம் அடைஞ்சிடுறாரு, பட்டினத்தாருடைய சீடர். அப்போ குருவுக்கு வருத்தம், சீடனே மோட்சம் அடைஞ்சிட்டான், நான் மோட்சம் அடையல, நான் என்னையா தவறு செய்தேன், எனக்கு என்னையா இந்த மாதிரி தண்டனை அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாரு, கருமனுடைய முனை உனக்கு எங்கே தித்திக்குதோ அங்கே மோட்சம். கடவுள் பாரு எவ்வளோ பெரிய அறிவாளி பாரு. அவன் இந்த ஊருக்கு போட அவனுக்கு கரும்பு தித்திக்கும் அங்கே மோட்சண்டான்னு சொல்லியிருந்தா நேராக அவர் அங்கே போயிட்டுருப்பார். பட்டினத்தார் யாருன்னு நம்ம பேச மாட்டோம். இப்போ
ஆனால் அவன் உலகம் ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக கடவுள் சொல்கிறான், நீ ஊர் ஊராக சுற்றணும். அது எங்கே தித்திக்குதோ அங்கடா மோச்சணும்னு அவன் எல்லா ஊரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் காலாஸ்திரி போய் பொன்னேரி வழியாக கும்மிடிப்பண்டி பொன்னேரி வழியாக வரும்போது அந்த கரும்பு தித்திக்குது. அப்போ பாடுறான், கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்றுடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னா. இது யாருக்கு தித்திக்கும்? எல்லாருக்கும் தித்திக்கும் சொல்லலைங்க. அவன் பாரு எவ்வளோ பேர் அறிவாளி பாரு, அவன் ஞானி பாரு. போகிறவனுக்கெல்லாம் தித்திக்கண்டான்னு சொல்லலை, தொண்டருக்கு தித்திக்கும் கரும்புடான்றான், கடல் அருகே நிற்கும் கரும்புன்றான். அப்போது எவன் ஒருத்தன் தெய்வத்தை உண்மையாக வழிபட்டானோ அவனுக்கு தித்திக்கான், போலி வேஷம் போட்டுக்கின்னு போய் கும்பிட்றவனுக்கு தித்திக்காதுறான்ட்டாங்க. இதே திருவத்தூரில் அந்த தெரு வழியாக போகிறான் கோவிலுக்கு எல்லாரும். ஒருத்தன் அமனை கட்டியாக திண்ணை மேலே உட்காந்துன்னுக்குறான். திண்ணை மேலே அமனை கட்டியாக உட்காந்துங்கிறவன் கோயிலுக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறான், மனுஷன்தான் போகிறான், நமக்கு மனுஷன். ஆனால் அவனுக்கு எப்படி தெரியுது, கழுதை போகுது, நாய் போகுது, குதிரை போகுது அப்படின்னு உட்காந்துன்னுக்குறான். ஒரு நாள் வள்ளலார் போகிறார். அப்படி உடனே இவன் அம்மனை கட்டி வந்தான், ஐயோ மனுஷன் வரான் மனுஷன் வரான் மனுஷன் வரான், துணி எடுத்து கட்டிக்கிறான். அப்போ யார் மனுஷன்? மனசு நாய் மாதிரியும் பேய் மாதிரியும் ஆகிப்போச்சு. இவெல்லாம் மனுஷன் இல்லைடா, மனசை எவன் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறானோ அவன் தான்டா மனுஷன். அது வள்ளலார் சுத்தமாகிறாரு, அவன் தான்டா மனுஷன்னா. இப்படி கடவுள் வழிபாடு பண்ணுறவெல்லாம் பக்தன் நினச்சிடாதீங்க. காரணம் இல்லாத கடவுள் வழிபாடு இல்லை. கடவுளாண்ட போனால் நீ சும்மா நிற்கணும், அதான் கடவுள் வழிபாடு. எதையும் பேசக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது. ஏன்? படைச்சவன் அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு. நீ போய் அவனாண்ட என் பொண்ணு கல்யாணம் ஆகணுங்க, என் வீடு பாதியில் நிற்கிதுங்க, அதை கட்டணுங்க, நான் 10 ஏக்கர் வாங்கினேங்க, நீனா அவர் என்ன பிஸ்னஸ் புரோக்கரா அவர்? சொல்லுங்கள். அமைதியாக நிற்கணும் கடவுளாண்ட. உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், அவன் கொடுப்பான். நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துன்னுக்கிறதுக்கு ஒன்றும் எடுபடி இல்லை. இதையெல்லாம் புரிஞ்சாதான் கடவுள் வழிபாடு. இதெல்லாம் புரியலாம் கடவுள் வழிபாடே கிடையாது, அவன் போலி பக்தி பண்ணுறான்னு அர்த்தம். நான் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிறேன். ஒரு பட்டு புடவை கட்டிக்கிறான் பொண்டாட்டி, புருஷங்காரன் நல்லா அவ்வளோ அகலம் சரிக்கு போட்டு தான் கட்டணும். வெள்ளி தட்டில் தான் தேங்காய் பூ பழம் கற்பூரம் எடுத்துக்கணும். அது கூட தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். எங்கே பாப்பாரு? கோயிலுக்கு போகிறேங்க, கோயிலுக்கு போகிறேங்கன்றான். சரி கோயிலுக்கு நீ போனடா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி தேங்காய் பூ கற்பூரம்லாம் எடுத்துக்கின்னு போகிற, சாமி கும்பிட்டியாடா? கும்பிடலப்பா. ஏன்டா கும்பிடல? கும்பிட தெரியலப்பா எனக்கு. நான் எத்தும்போது ஐயர்கிட்ட கூத்துட்டு அவன் கும்பிட்டுன்னு கிடக்கிறான், இவன் நின்று கிடக்கிறான் கம்முன்னு கோயிலில். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா சாமி? இதை தான் எல்லாரும் செய்துன்னுக்கிறீங்க. 500 ரூபாய் செலவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஊரெல்லாம் நான் கோயிலுக்கு போகிறேன் சாமி கொண்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு வாங்கின்னு போந்த எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து இவன் பரதாமல் நின்று கிடக்கிறான் கம்முன்னு கையை கட்டினா. அவன் பாட்டுக்கு மந்திரம் சொல்லி அவங்க கும்பிட்டு கிடக்கிறான் இவன் துட்டில். யோசிக்க மாட்டானா? யோசிக்க மாட்டியாடா? ஏன்டா மனுஷன் தானடா, 6 அறிவுன்றியடா, தெரியாதா? சரி யாருன்னா கும்பிட்டுட்டு ஓஞ்சி போட்டோம். தேங்காய் உடைச்சான். யாருக்கு வாங்கிட்டு போன தேங்காய்? உனக்கு வாங்கிட்டு போனியா சாமிக்கு வாங்கிட்டு போனியா? சாமிக்கு வாங்கிட்டு போன தேங்காவை உடைச்சி சாமி பக்கம் தானே வைக்கணும். அது என்ன ஊம் பக்கம் வச்சுக்கினேன்? வீட்டில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் ஊம் பக்கம் வச்சுக்கிற, கோயிலில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் ஊம் பக்கம் வச்சுக்கிற. அப்புறம் சாமிக்கு எங்கடா வச்ச? ஒரு ஓட்டை காட்டுற சாமிக்கு தேங்காய் மூட்டை நீ பார்த்துன்னுக்கிற. இதான் சாமி வழிபாடா? இது தெய்வ வழிபாடா? எந்த அர்ச்சகனையாவது கேளு, இது ஏன்டா தேங்காய் உடைக்கிறோம், வெத்தலை பாக்கு வைக்கிறோம், கொஞ்சம் புயலை வச்சா சாமி வெத்தலை பாக்கு போட்டு புயலை போட்டுனா நல்லா அடக்கமாக அடக்கி வச்சுருக்குமே. ஏன் வெத்தலை பாக்கு வச்சோன்னு தெரியுமா உனக்கு? நீ கேட்டியா அவனாண்ட அர்ச்சனை பண்ணுறவனாண்ட? இல்லை அர்ச்சனை பண்ணுறவனாவது உனக்கு சொன்னா நான் ஏன்டா பூ வெத்தலை பாக்கு வைக்கிறேன்ட்டு? ஆ சரி துட்டு நான் வைக்க மாட்டேன். அப்போ நான் பிடிக்கலையா? அப்போ சாமியே பிடிக்கலையா உனக்கு?
இது அறிவில்லாத தனமாக அப்பாவித்தனமாக கும்பிட்டுன்னுக்குறான். ஏன் எதுக்கு ஒரு காரியம் செய்கிறேன், இது இதுக்காக செய்கிறேங்க, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியறதில்ல. வெத்தலை, பாக்கு, பழம், பூவு, கற்பூரம், 5 பொருளை வைக்கிறான். என்னென்ன பொருள் அது? வெத்தலை காற்று, பாக்கு நீர், கற்பூரம் நெருப்பு, பூ ஆகாயம், பழம் மண். அப்போ எதை வச்சுன்னு கும்பிட்ட நீ? 5 பஞ்சபூதத்தை வச்சு கும்பிட்டுன்னுக்குறடா. இது ஏன்டா தெரியல? உனக்கும் தெரியல, கோயிலில் இருக்கிற உனக்கும் தெரியலையே. அப்புறம் நீ என்னடா சாமி கும்பிட்றதுக்கு அர்த்தம் சொல்லு. சரி, தேங்காய் உடைக்கிற உன் பக்கம் வச்சுக்கிற, சாமி பக்கம் மாட்டேன். ஏன் சாமி பக்கம் வைக்க மாட்டேற? பெரியவங்க செய்தாங்கடா, நான் செய்துங்கன்றான் அவன். தேங்காய் உடைக்கிறது ஒரு பூசணிக்காய் உடைச்சா என்ன? தேங்காய்க்கு மட்டும்தான் 3 கண்ணு உண்டு. வேறு எந்த காயும் உலகத்தில் 3 கண்ணு கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் 3 கண்ணு உண்டு. வேறு எந்த ஜீவராசிக்கும் 3 கண்ணு கிடையாது. இதெல்லாம் ஏதோ முட்டாள்தனமாக பெரியவங்க வைக்கல, அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். இவன் அறிவு இல்லாதவன் தெரிஞ்சுக்கவே இல்லை, அறிவு இல்லாதவன் சொல்லவே இல்லை. இல்லையா? அப்போது தேங்காய் ஏன் வச்சு உடைக்கிறேன்னா, மும்மலம் 3 விதமான பாவங்கள் மனுஷனை சார்ந்து. தாயால் ஒரு பாவம் வருது, தகப்பனால் ஒரு பாவம் வருது, நான் செய்த பாவம் ஒன்று. 3 விதமான பாவம். இந்த 3 விதமான பாவத்தை நீக்கினா தான் உள்ளே இருக்கிற தண்ணி கிடைக்கும், அமுது கிடைக்கும். அமுதம் ஸ்டோர் எங்கன்னா அமுதம் விற்று பார்த்துக்கிறீங்களா? பேர் மட்டும் போட்டுங்குது. சாராய கடைன்னு போட்டால் சாராயம் கொடுக்குறான், பிராந்தி கடைன்னு போட்டால் பிராந்தி கொடுக்குறான். அமுதம் ஸ்டோர்னு போட்டால் அமுதம் கொடுக்கணும் இல்லை? இல்லையே, விற்கலையே. அப்போது அமுதம் எங்கே இருக்குதுன்னா மனுஷ உடலில் மட்டும்தான் அமுதம் இருக்குது. இதான் திருப்பாக்கடலை கடைஞ்சி காட்டினான் அடையாளம். திருப்பாக்கடலுன்னா வயிறு, வாசிக்கின்ற பாம்புன்னா மூச்சு, மேருமலை மத்துன்னா தலை. ஏதாவது முட்டாள்தனமாக வச்சுக்கிறான், அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். ஏவன் தெரிஞ்சுக்கிறான் சொல்லு. அப்போது இந்த மும்மலத்தை நீக்கணும், மேல் மட்டையை நீக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டை நீக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற காயை நீக்கினா இந்த 3 பாவத்தை நீக்கினா உனக்கு அமுதம் கிடைக்கும், நீ கடவுள் ஆகிடுவிடான்னா. அதனால தான் தேங்காய் உடச்சி உன் பக்கம் வச்சான். நீ வெள்ளையாகணும் உன் மனசு அப்படின்னு தேங்காய் உனக்கு வச்சுக்கணும். வீட்டில் கும்பிட்டாலும் உன்னை வச்சு கும்பிட சொன்னான், இது வச்சாலும் வீட்டில் கோயிலில் வச்சாலும் உன்னை வச்சு. இதெல்லாம் தெரியாத கடவுள் வழிபாடு. என்ன கடவுள் வழிபாடு? எது கடவுள் வழிபாடு? வேஷம் கட்டிக்க நான் கடவுள் வழிபாடு வருமா? அதுக்கு தான் சொன்னான் பாம்பாட்டி, உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுண்டான்னா. சரி, இந்த ஜோதி எப்பப்பெல்லாம் தோன்றுமானா மனுஷனுக்கு மானம் என்ன எப்போ போதோ அப்போ ஜோதி வரும்பான்னா. மானாபிமானம் விடிக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலேன்னா. சரி, வேற எப்பப்பா? நான் ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுண்டான்னா. ஊறுப்பட்ட ஆசையை வச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரன்னு கொஞ்சம் ஏமாந்து வாய் தோணு தூங்கினா அவன் வாயில் மண்ணாளி போட்டு பக்கத்து வீட்டுக்கார நிலத்தெல்லாம் வலிச்சிக்கின்னு நமக்கு கடவுள் வருமா சொல்லு? வருமா? எப்படி வரும்? அகத்தூய்மை இல்லாத ஆண்டவன் எங்கடா வந்து உட்காருவான் அவங்ககிட்ட? எங்கே பார்க்குறாரு கடவுள்? என்னங்க நீங்கள் அது தெரியாதாங்க உங்களுக்கு? தூணுலிங்கிறாரு துரும்புலிங்கிறாருங்க. ஏண்டா மூட நாடா நீ? உணர்வற்ற தூணில் இருப்பார், உயிரற்ற துரும்பில் இருப்பார். உயிராக இருக்கிற உன்னில் இருக்க மாட்டாராடா கடவுள்? ஏன் யோசிக்க மாட்டிங்களா? ஆவுனா தூணில் இருப்பா, துரும்பில் இருப்பா. உங்ககிட்ட தாண்டா இருக்கிறான் கடவுள். வெளியே எதிரா கடவுள்? நீ தாண்டா கடவுள். உனக்குள்ள கடவுள் இருக்கிறான், தேடி புடி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். 3 பதுமைகள் செய்வான் ஒருத்தன். பதுமைன்னா என்னது? பொம்மை. 3 விதமான பதுமைகள். ஒன்று வந்து உப்பில் செய்கிறான், ஒன்று வந்து துணியில் செய்கிறான், ஒன்று வந்து கல்லில் செய்கிறான். இந்த 3 கடலில் இறக்குறான். உப்பு கடலோட கரைஞ்சி போகுது,
துணியில் செய்தது கடல் தண்ணி இழுத்து வச்சுக்குது, கல் இழுக்க கூட இல்லை. அப்போது கடவுளுன்ற கடலில் நீ கரைஞ்சி போயிடணும். அப்போ நீ உப்பாக மாறி போகணும். அப்போ தான் முக்தி மோட்சம்ன்ற பேச்சுக்கே இடம். வாயில் பேசுறதில்லை முக்தி மோட்சம், மனசை அழிச்சாதான் முக்தி மோட்சம். அது அழியாதவனுக்கு அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த மாதிரி கல்லாக இருக்கிற மனம் எத்தனை இருக்குது. அதனால்தான் சொல்கிறாரு, இதை எப்படிப்பா ஞானத்தை யாருப்பா அடைவான்றார். அப்பா ஒரு பிறப்பில் அவன் என்ன பண்ணுறான், கோயில் குளம் எது சரி எது தப்புன்னே தெரியாத கும்பிட்டு 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 செத்து போயிடுவான். அவன் மறுபடியும் பிறப்பான். அவன் மறுபடியும் பிறந்தான்னா அந்த சாமிக்கு என்னென்ன பேருக்குது ஏதுக்குன்னு பாட்டு கீட்டு பாடி தெய்வ தொண்டே செய்வான். அப்பவும் செத்துடுவான். இப்படி செய்து அவன் ஒன்றில் செத்து இன்னொன்றில் வந்து இதை செய்து இதுலேயும் செத்தான்னா மூணாவதில் அவன் நல்ல யோகி ஆகிடுவான். இதுலேயும் செத்துருவான். யார் சாதாரணமாக சாவறதில்லை, யோகத்தில் சாவணும். அப்படி செத்தான்னா மறுபடியும் பிறப்பு. அவன் ஞானி என்று தப்புவே தப்பாதுடா அவன் பிறப்புன்ட்டான் இல்லையா? அந்த மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தைரியம் இருக்கணும். கடவுள் வழிபாட்டில் போகணும். சுகவாசிக்கு கடவுள் வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பட்டினத்தார் அரசனுக்கு ஈக்குவலாக பணக்காராக இருக்கிறாரு. அது வரைக்கும் கடவுள் அவருக்கு தெரியாது. ஏதோ கோயிலுக்கு போவார், சாமி கும்பிடுவார், வியாபாரத்துக்கு போயிடுவார். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமணம் கட்டிக்கினுக்கு ரோட்டுக்கு வந்த பிறகு கடவுளே அவரு கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? பற்று இருக்கிற போது வரைக்கும் பரமனுக்கு வேலை இல்லை உங்கள்கிட்ட. பற்று எப்போ அருந்து போதோ பரமன் உங்கள்கிட்ட வந்து நீயே பரமன் ஆயிடுற, நீயே கடவுள் ஆயிடுற. இதுதான் அதனுடைய பொருள். இதெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடு ஆசையில் அலைஞ்சிக்கின்னு அங்காடி நாய் மாதிரி இங்கே நகுது அங்கே நகுது அங்கே நகுது. எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லைடா, உனக்குள்ளே தாண்டா எல்லாமே இருக்குது. அதனால தான் அகஸ்தியர் சொன்னார், இதெல்லாம் சுற்றி சுற்றி திரிஞ்சு தேடுறது இல்லைப்பா, சுழியில் நின்னா தம்பா மோட்சம் முக்திலாம். அது நிற்க முடிஞ்சுன்னா உலக வாழ்க்கை எழுந்துருப்பா அப்படின்ட்டான். இவ்வளோ சிக்கலுக்கு சாமி சொல்கிறான். என்னப்பா பொண்டாட்டி புள்ளைக்குட்டி இதெல்லாம் எனக்கு முக்கியமாச்சப்பா, நான் எல்லாம் காப்பாற்றி தானே. ஆமாம் நீ நாளைக்கு செத்து போட்டினா காப்பாற்றினுப்பியா? பொண்டாட்டி புள்ளைக்குட்டி தானே உன் ஞாபகத்தில் நிற்கிறா, கடவுள் நிற்கலையாடா உங்கள்கிட்ட. அப்புறம் நாளைக்கு செத்தான்னா நீ 6 மாதம் போட்டு செத்தான்னாடா, எல்லாம் ஒன்று தானே. அதனால் சொல்கிறான், வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ, கிளைப்பட்டு எழு சூறாரும் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே, மகா மாயை கலைந்திட வல்லபரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனே, அகமாயை என்று அயரும் சாகா மாயல் நின்று தூங்கிட்டு வரேன் சுகமாக தூங்கிட்டு வரேன்றியடா. தூக்கம் வந்து சாவுனுடைய ஒதுக்கியாச்சடா, புரிஞ்சிக்கவே இல்லையடா நீன்றான். அதனால தான் ஞானிகள் எல்லாம் பகலில் தூங்கினான், ராத்திரிலாம் மூச்சுருந்தான். அஞ்ஞானிலாம் ராத்திரிலாம் தூங்குவான், பகலெல்லாம் மூச்சுன்னு உழைக்கிச்சே ஜென்மத்தை எடுத்தான். இப்படி இருக்குது சாமி. எது வேணும் உங்களுக்கு முடிவு பண்ணிங்க, சொல்லுங்கள் சாமி.